நான் இந்த மாதிரி படங்களுக்கு கதை சொல்றேன் இந்த தொழில கடந்த ஒரு 4 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 6-7 சேனல் நமக்கு சொந்தமா இருக்குது. எல்லா சேனல்லையுமே இந்த மாதிரி கதை சொல்றது தான் நமக்கு பொழப்பேன். இதுவரை எவ்வளவு 1000 படம் பார்த்திருப்பேன், எவ்வளவு லாங்குவேஜ்ல பார்த்திருப்பேன். ஆனா நான் இதுவரை பார்த்த இந்த எல்லா படங்களையும் தூக்கி சாப்பிடுறாப்ல என்ன மிரட்டி விட்ட ஒரு படத்தை இன்னைக்கு பார்த்து அப்படியே அதே மிரட்சியோட அந்த படபடப்போடையே இந்த கதையையும் பேசி வச்சிருக்கிறேன். படத்தோட பேரு கெடோ லேக். 2024 வந்த புத்தம் புதிய படம். ஐயோ என்னமா படம் எடுத்து வச்சிருக்காங்க சாமி. இப்படியும் ஒரு மனுஷனால யோசிக்க முடியுமான்னு தெரிக்க விட்டானுங்க. இந்த படத்தோட டைரக்டர் என் கண்ணில் பட்டாருன்னா அப்படியே போய் காலில் விழுந்து எப்பா என்ன அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்த்துக்க, சம்பளமே வேணா, உனக்கு அடிமையா வேலை பார்த்துக்கிறேன்னு கூட நான் ஒத்துப்பேன். அப்படி கதை. என்னடா இப்படி எல்லாம் புகழ்றானேன்னு இவன் இவ்வளவு புகழ்ந்தது இல்லையேன்னு யோசிக்கிறீங்களா? படம் பாருங்க, பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட்ல என்ன மாதிரியே நீங்களும் கதற ஆரம்பிச்சிருவீங்க. வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. தண்ணிக்குள்ள முழுகிட்டு இருக்கிறான், மூச்சு முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறான். பக்கத்துல இவனோட அம்மா, அவங்க தான் இந்த வண்டியை ஓட்டினாங்க போல. காரோட தண்ணிக்குள்ள விழுந்திருக்காங்க. சீட் பெல்ட்டை கலட்ட முயற்சி பண்ணா இவனால கலட்ட முடியல. அவங்களுக்கு கையெல்லாம் ஏதோ வலிப்பு வந்தாப்ல உதறிக்கிட்டு இருக்குது. நம்மால கீழே மூச்சு முடியாம ஒரு செகண்ட் மேல வந்துட்டான். மேல வந்து அப்பா அப்பா அப்படின்னு மூச்சு வாங்குவான். அப்படியே கட் பண்ணி இந்த படத்தோட பேரு கடோ லேக், கேடோ லேக். அக்டோபர் 10, 2024 வந்த படம், புது படம். படத்தோட பேரை போடுறாங்க. அப்புறம் நாட்கள் ஓடுது. நம்ம ஹீரோ டிரைவர் வேலை, போட்ல வேலை, இப்படி கிடைக்கிற எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பான். அப்படிதான் போட்ல இவன் ரெடியா இருக்கிறான். இந்த ஆத்துல நீரோட மட்டம் குறைஞ்சுக்கிட்டே வருது. நீரோட அளவு அதிகமா இருந்தாதான் படகு, கப்பல் இப்படி எது போனாலும் பிரச்சனை இல்லாம போகும். நீரோட அளவு கம்மியா இருந்தா இப்போ கூட பாருங்க, கீழே ஒரு பெரிய மரம் விழுந்து கிடக்குது. அந்த மரம் முட்டி இந்த பக்கம் போக முடியாம போட்டு நிக்குது. மரம் ரொம்ப பெரிய மரம் மாதிரி தெரியுது, தூக்கவும் முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொன்னதும் சரி வா சுத்தி போலாம் அப்படின்னு போட்டை ஓட்டுறவர் சொல்லிடுறாரு. இந்த ஆறே ஒரு புதிய ஆற புதிர் மாதிரி இருக்குது. போட்டு இப்போ கரைக்கு வந்துருச்சு. அங்க இருந்து எதுக்கு பார்த்தா இந்த ஆத்துக்கு குறுக்கால ஒரு பெரிய அணை கட்டி வச்சிருக்காங்க. அது பத்தாதுன்னு இந்த ஆத்துக்கு மேல ஒரு பெரிய பால வேலையும் நடக்குது. அதுவும் பத்தாதுன்னு ஆத்துல ட்ரில்லிங் வேலையும் பாக்குறாங்க. கரப்பக்கம் வந்ததும் இங்க யாரோ தெரிஞ்சவங்க இறந்து போயிட்டாங்க போல. நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டோட தாத்தா இறந்துட்டாராம். அதுக்கு ஹீரோவோட அப்பா போறதுக்கு தயாராயிட்டார். இந்த கிராமத்துல இருக்கிற நிறைய பேர் அந்த சாவுக்கு போவாங்க போல. அப்பா கொஞ்சம் இறக்கிட முடியுமான்னு கேட்க சரின்னு இறக்கி வரதுக்காக பையனும் நம்ம ஹீரோவும் போறா. தாத்தாவோட இறப்புக்கு அவ வருவாள்ல அப்படின்னு கேக்குறான். ரொம்ப தூரத்துல படிக்கிறா, வர்றது சந்தேகம் தான், நிச்சயமா வா பரவாயில்ல அப்படின்னு அப்பா கூப்பிடுறாரு. இருந்தாலும் அவன் இல்ல வேண்டாம், உங்களை இறக்கி விட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறான். தம்பி, உன் எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டோட தாத்தாவோட இந்த இறுதி சடங்குக்கு வந்த பல பேரு உன்னை கடைசியா எப்ப பார்த்தாங்க தெரியுமா? உன் அம்மாவோட இறுதி சடங்குல தான் பார்த்தாங்க. அதற்கு பிறகு நீ வளர்ந்து எவ்வளவு பெரிய ஆளாயிட்ட, எப்படி சொந்த கால்ல நீ நிக்கிறங்கிறதெல்லாம் அவங்க பார்க்க வேண்டாமா அப்படியெல்லாம் அப்பா சொல்லி பாக்குறாரு. ஆனாலும் பயபுள்ள கேக்குறாப்ல இல்ல. கொண்டு போய் இறக்கி விடுறான். அப்பா இறங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு கிளினிக் போக வேண்டியிருக்கு, நான் பார்த்து வந்துடுறேன், ஏதோ ஒரு இடத்துல நாம சந்திப்போங்கிறாப்ல சொல்லிட்டு போறாரு அப்பா. அந்த எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட காட்டுறாங்க. ஃபுல்லா பிளாக்ல ட்ரெஸ் பண்ணிருக்கா இல்லையா, அவ தான் அந்த எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட், முன்னாள் காதலி. எல்லா பேரும் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் வேற ஒரு பொண்ணையும் காட்டுறாங்க. இவ அக்கா, கூடவே தங்கச்சி ஒருத்தையும் இருக்கிறா. அக்கா தங்கச்சின்னு சொல்றதுனால கூட பிறந்தவங்க நீ நினைச்ச வேண்டாம். இந்த அக்காவோட அம்மாவும் அந்த தங்கச்சியுடைய அப்பாவும் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒருத்தர். மூத்த அக்காவோட அப்பாக்கு என்னாச்சு அப்படின்னா இறந்துட்டதா அம்மா சொல்றாங்க. உங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிவிட்டு வேற ஒருத்தரை கட்டிக்கிறாங்க. இப்படித்தான் இவங்க 2 பேரு உறவு முறைக்குள்ள வராங்க. அடிக்கடி வீட்டுல அம்மா கூட மூத்தவளுக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கும் போல தெரியுது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி சண்டை போட்டு தான் ஃப்ரெண்டு வீட்டுல போய் தங்குறேன்னு போய் தங்கினவ. அதன் பிறகு இன்னைக்கு தான் தங்கச்சியை கூட்டிட்டு அவளை விடுறதுக்காக அந்த வீட்டுக்கு போறா. இன்னைக்கு வீட்டுல ஏதோ பார்ட்டியா, அம்மாவே போன் பண்ணி வர சொல்லி இருக்கிறா. அதனால மூத்தவளு வர. அந்த தங்கச்சியாரிக்கு இந்த ஏரியா பேரு கேடோ. இந்த கேடோல இருக்கிற பல இடங்களை பத்தி ஸ்கூல்ல சொல்லி கொடுத்திருக்காங்களா. பழைய செவ்விந்தியர்கள் இந்த இடத்துல வாழ்ந்தப்போ அந்த இடங்கள் பேர் வச்சது அவங்க தானா. நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் தான் பேர் வச்சிருக்காங்க. அப்படி இவங்க போற வழியில இளையவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி ஒரு ஹாய் சொல்லுவா. அவளை பார்த்ததுமே அக்கா உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா, அது ஒரு கால அவ இந்த பக்கம் ஓநாய்களை பார்த்ததா சொல்றா அப்படின்னு சொன்னதும் ஓநாய்கள் எல்லாம் இந்த ஏரியா விட்டு போய் காணாம போய் எத்தனை வருஷங்கள் ஆயி போச்சு தெரியுமா அப்படின்னு மூத்தவே இதெல்லாம் நம்பல. இன்னைக்கும் தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியா இருக்குது. உடஞ்சு விழுந்த மரங்களோட கீழ்பகுதி தெரியுது பாருங்க. பார்த்து சேஃபா வண்டி ஓட்டிட்டு போவா. இளையவளையும் வேணா வரையா வண்டி ஓட்டுறியான்னு வண்டியை கொடுக்க அவள அழகா வண்டி ஓட்டிட்டு வரா. தங்கச்சிக்கு ஒரு பல்லு ஆடிக்கிட்டே இருக்கு போல, துருத்திக்கிட்டே இருக்கு போல. சும்மா அவளை ஆட்டிக்கிட்டே இருக்காத அப்படிங்கிற அக்கா. பார்ட்டிக்கு தேவையான சில ஐட்டங்களை வாங்கிட்டு அங்க வராங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தா கரையிறங்கினதும் ஒரு முதலைய பாதியா கடிச்சு துப்பி போட்டாப்ல ஏதோ கிடக்குதுங்க. முதல்ல செத்து கிடக்குது. ஆனா கடிச்சது என்னன்னு தெரியல. பசங்க எல்லாம் அதை பார்த்து விளையாண்டுகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அதை இழுத்து கொண்டு போய் அந்த ஆத்திலேயே வீசி எரிஞ்சிருவா. அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு டாக்டரை போய் பாக்குறதுக்காக ரொம்ப நேரம் காத்திருந்து டாக்டரை பாக்குறான். டாக்டர் இவனை பார்த்ததுமே ஓட பாக்குறாரு. பல தடவை டாக்டரோட அசிஸ்டன்ட்டுக்கு காலை போட்டு டாக்டர் கூட பேசணும்னு அடம்பிடிச்சிருக்கான் போல. அப்படி ஒரு டாக்டரே
விரட்ட ரேஞ்சுக்கு என்னப்பா அவனுக்கு இருக்கிற டவுட்னா இப்ப கேக்குறத வச்சு தான் நமக்கு தெரியுதுங்க. தன்னோட அம்மாவுக்கு எப்படி அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்தது, எப்படி தான் அம்மாவோட அவன் அந்த மேல் பாலத்தை உடைச்சுக்கிட்டு கீழ இருந்த ஆத்துல போய் அவன் விழுந்தான். அங்கதான் அவனுக்கு நிறைய சந்தேகம். அந்த விபத்துல அம்மா இறந்துடுறாங்க. அந்த விபத்து எப்படி நடந்ததுங்கிறத டாக்டர் சொல்றாரு. உங்க அம்மாவுக்கு வலிப்பு வியாதி இருக்கு தம்பி. வலிப்பு வியாதி இருக்கிறவங்க வண்டியை ஓட்டக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா ஓவர் கான்பிடன்ட்ல உங்க அம்மா வண்டியை ஓட்டி அப்படி நடந்திருக்க கூடாது. அவங்களோட போதாரகாரம் கரெக்டா வண்டி ஓட்டும் போது வலிப்பு வந்திருக்கு. பாலத்தை எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள போய் விழுந்து இறந்து போயிட்டா பாவம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம பயலோ இல்லப்பா, இல்ல டாக்டர், இல்ல ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட தொடர்ந்து 6 வருஷத்துல ஒரு தடவை கூட அவங்களுக்கு வலிப்பு வந்ததே இல்ல. திடீர்னு அந்த ஆத்துக்கு மேல அந்த பாலத்துல போகும்போது எப்படி வலி வந்தது, எப்படி வலிப்பு வந்தது அப்படின்னு கேட்டா வலிப்பு இஷ்டத்துக்கு வரும் தம்பி, அதெல்லாம் நேரங்காலெல்லாம் சொல்லிட்டு வராதுங்கிறாரு டாக்டர். அதே மாதிரி அம்மாவோட காதுல ரத்தம் வந்தாப்புல இருந்தது. நீங்க சொல்ற அந்த வலிப்பு வியாதியில இந்த மாதிரி ரத்தம் வராதே அப்படின்னு டவுட் கேக்குறான். தம்பி, வலிப்புங்கிறது மூளையில உருவாகும். மூளையை பத்தி நமக்கு நிறைய சொல்லி கொடுக்கல. மூளையை பத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. நிறைய மண்டைய போட்டு குழப்பிக்காம வீட்டுக்கு போ தம்பி. இந்த மாதிரி குறுக்கால புகுந்து என்கிட்ட கேள்வி கேட்கறத தயவு செய்து நிப்பாட்டு. நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பரா உங்க அப்பா கூட வந்து அப்பாயின்மெண்ட் கேளு. ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல வந்து என்ன ஆபீஸ்ல பாரு, ஏதாவது டவுட் இருந்தா சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அவர். சரிங்க ஐயா, சாரி ஐயான்னு சொல்லிட்டு இவன் வீடு வந்து சேர்றான். இவன் வீட்டுக்கு வந்தா இவனை பாக்குறதுக்காக அந்த எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் ஆல்ரெடி இங்க வந்து நிக்கிறா. இவன் அதை எதிர்பார்க்கவே இல்ல. தன்னை தேடி வருவான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்ல. என்னடா எங்கடா வேலை பாக்குற அப்படின்னு விசாரிச்சா அந்த ஆத்துல கட்டி இருக்கிற அணையிலையும் அதுக்கு மேல கட்டிட்டு இருக்க அந்த பாலம், இப்படி எந்த வேலை கிடைச்சாலும் பாக்குறதா அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். நமக்காக ஒரு வீடு கட்டணுமே, அது எங்க அப்படின்னு கேட்க பக்கத்திலேயே காட்டுறாங்க ஒரு மர வீட. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி இங்க வாழ்றதுக்காக, அதுவும் அந்த பொண்ணு போட்ட பிளான் அடிப்படையா வச்சு இவன் ஒரு ஃப்ளோர் பிளான்லயே அழகா செஞ்சிருக்கான். ஆனா வீடு பாதி கட்டிட்டு இருக்கும் போது அந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஆக்சிடென்ட்க்கு பிறகு அவ இந்த வயலுக்காக நின்னு இருக்கிறா. ஆனா இவன் அம்மா இறந்த அந்த சோகத்துல இவன் தன்னையும் மறந்து ஒரு மாதிரி பைத்தியம் ஆயிட்டு இருந்தான். கூட அவள இருந்தா அவளையும் கெடுத்துருவோம் சொல்லிவிட்டு அவ வேற படிக்கிறதுக்கு வெளியூருக்கு போகணும் எங்கேயோ, அதனால அவாய்ட் பண்ணிட்டான், பிரேக்கப் பண்ணிக்கலான்ட்டான். இதெல்லாம் இனிமே பேச போற கதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதான் கிச்சனா. ஆமா, நடுவுல ஏதோ பள்ளமா இருக்கு, இது என்னதுன்னு கேட்டா ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. நடுவுல டின்னர் டேபிள் மாதிரி கட்டிட்டு சுத்தி 4 பக்கம் இடம் வர்றது. உடனே இங்க நாம 2 பேரும் புருஷ முண்டாட்டியா இருந்தா எப்படி நாம உனக்கு பாஸ்தா பண்ணி கொடுப்பேன் தெரியுமான்னு பாஸ்தா பண்றாப்புல ஒரு ஆக்டிங்க போடுறா. நாம கல்யாணம் பண்ணி இருந்தா எப்படி சமைச்சிருப்போங்கிறத அவ செஞ்சு காட்டிட்டா. எப்படி குடும்பம் நடத்தி இருப்போங்கிறத இவன் செஞ்சு காட்ட வேணாமா, அதையும் செஞ்சு காட்டிட்டா. அதே சமயம் இந்த பக்கம் மூத்தவளோட வீட்டுல அந்த பார்ட்டி நடக்குதுங்க. பல்லு ஆடிக்கிட்டு இருந்ததுல தங்கச்சியோட பல்ல அவளே புடுங்கி விட்டுட்டா. நிறைய பட்டாம்பூச்சிகள் அந்த ஏரியா பக்கம் லட்சக்கணக்கில் செத்து கிடந்ததான். அதுல சில பூச்சிகளை எடுத்து இதோ இதெல்லாம் அங்க செத்து கிடந்ததுன்னு ஒரு இடத்தோட பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறா தங்கச்சிக்காரி. இங்க கட்டம் போட்ட சட்டை ஒருத்தர் இருக்கிறாரு பாத்தீங்களா, இவர் தான் இளையவளோட அப்பா. அதுக்கு பக்கத்திலேயே தட்டை கையில பிடிச்சுக்கிட்டு ஒரு அம்மா நிக்குதா, அதுதான் மூத்தவளோட அம்மா. அந்த செத்து போன வண்ணத்து பூச்சி கோட்டு தீவுங்கிறாங்க. கோட்டு ஐலாண்டா தமிழ்ல சொல்றா இருந்தா ஆட்டுத்தீவு. அந்த ஆட்டுத்தீவு ஏரியா பக்கம் தான் பார்த்ததா இளையவ சொல்லியிருப்பா. எல்லாம் ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு அந்த இறந்து போன பட்டாம்பூச்சிகளை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சமயக்கட்டு பக்கம் அம்மாவுக்கு உதவி ஏதாவது 1-2 வேலையை மூத்தவளும் பண்ணிட்டு இருக்கிற. அதுல அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷங்க. படிப்பெல்லாம் எப்படி போகுதுன்னு அம்மா விசாரிக்க, அதெல்லாம் நல்லா போகுது, இன்னொரு டிகிரி நான் படிக்கலான் இருக்கிறேன், அதுக்கு அப்ளிகேஷன்ல உன்னோட கையெழுத்தும் அப்பாவோட இறப்பு சான்றிதழும் வேணும், கிடைக்குமா அப்படின்னு விசாரிக்கிறா மூத்தவ. எங்க அந்த ஃபார்மை காட்டுன்னு பார்த்துட்டு இதுக்கெல்லாம் டெத் சர்டிபிகேட் தேவையில்லையே, என் 2வது புருஷனே உனக்கு அப்பாவா இதுல கையெழுத்து போடலாமே அப்படிங்கிறாப்ல பேசுறாங்க அம்மா. இல்லம்மா, உன் 2வது புருஷன் இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டாருன்னா என் பேருக்கு பின்னாடி அவரோட பேரு போட வேண்டியது வரும். என்ன பெத்த தகப்பனோட பேரை தான் நான் என் பேருக்கு பின்னாடி போடுவேன்னு இவ சொல்றா. உடனே அம்மா டென்ஷன் ஆயிடுது. உன்னை வளர்க்குற இந்த தகப்பன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, உனக்காக எவ்வளவு ஒரு பண்ணிருக்கிறாரு தெரியுமா, உன்னை பெத்த தகப்பன் உன்ன என் முத புருஷன் காணாம போய் 7 வருஷம் ஆச்சு. நம் நாட்டின் சட்டப்படி ஒருத்தர் காணாம போய் 7 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவங்க சட்டத்தின்படி இறந்ததா அர்த்தமா. இனியும் அந்த ஆளை பத்தி நான் பேச விரும்பல அப்படிங்கிறாப்ல அம்மா தெளிவா சொல்லிடுறாங்க. அதையும் தாண்டி உன் ஸ்கூல்ல யாராவது என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டா கூட்டுவா, நான் அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்றேன், நான் உன்னை படிக்க வைக்கிறாப்ல அம்மா பேசுறாங்க. அந்த பக்கம் காதலர்கள் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னேன்ல, ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. மன்னிப்பு கேட்கறான். எங்க அம்மா இறந்த சமயத்துல என்ன பண்ணணும்னு தெரியாம உன்னை விலக்கிக்கிட்டே போயிட்டேன், உங்ககிட்ட இருந்து விலகி போனது என் தப்பு தான், மன்னிச்சுக்கன்னு மன்னிப்பு கேட்கறான். இனிமே என்னை விட்டு விலகி போயிடாதன்னு அந்த பொண்ணு ஆசையா கட்டி பிடிச்சுக்கிறா. அப்ப அந்த நாய் விடாம குலைச்சுக்கிட்டே இருக்குதுங்க. இந்த பக்கம் மூத்தவ அம்மா பச்சையும் கேட்காம ரூமுக்குள்ள புகுந்து அப்பாவோட இறப்பு சான்றிதழ் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கிறா. உள்ள நம்ம தங்கச்சிக்காரி தான் இருப்பா. ஏன் நான் தண்ணிக்குள்ள இருந்து கண்டெடுத்தேன், இது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி காட்டுற அந்த டாலரை பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா அவங்க ஆக்சிடென்ட்ல சாகும்போது தண்ணில மூழ்கி சாகும்போது ஒரு டாலர் போட்டிருந்தாங்கல்ல, அது மாதிரியே நமக்கு தெரியுது. ஆனா இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. கதவை தட்டினாலும் திறக்க மாட்டா. அம்மா வலுக்கட்டாயமா கதவை உடைச்சு திறந்துகிட்டு உள்ள வராங்க. என்னடி ஏண்டி இப்படி டென்ஷன் படுத்துற, தயவு செய்து இந்த வீட்டு விட்டு வெளியில போடின்னு திட்ட ஆரம்பிச்சதும் ஓகேன்னு இவ கோவப்பட்டு விறுவிறுன்னு கிளம்பிடுறா. அப்படி போறவள வளர்ப்பு தகப்பன் தான் போய் அடிக்கடி வீட்டு பக்கம் வா, என்ன அம்மா அப்படிதான் கோவப்படுவா, அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம் அப்படிங்கிறாப்ல நல்லா தான் பேசுறாரு வைக்கிறாரு. இவ எதையுமே கண்டுக்க
கேட்காம வண்டி ஓட்ட ரெடி ஆயிட்டா. தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கு, பாத்து போகணும், ஒழுங்கா வண்டி ஓட்டுவேல, ஒன்னும் பிரச்சனை இல்லன்னு அப்பையும் அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காரு வளர்ப்பு தகப்பன். அந்த பக்கம் நாய் குலைச்சுக்கிட்டே இருந்ததுல அந்த ஆத்த பார்த்து தான் குலைஞ்சுக்கிட்டே இருக்குது, அந்த தண்ணியை பார்த்து தான் குலைச்சுக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் வண்டி ஓட்டிட்டு போன அந்த பொண்ணு ஆத்துக்கு மத்தியில வண்டி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தர தட்டி ஆஃப் ஆயிடுது. அப்ப கவனிச்சா நிறைய ஓநாய்கள் அங்க சுத்தி தெரியுது. தான் தங்கச்சி சொன்னது நிஜங்கிறத அப்பதான் அவ புரிஞ்சுக்கிறா. இத பத்தி அப்பா அம்மா கூட சண்டை போட்டுவிட்டு இவ எங்க வந்திருக்கா, ஃப்ரெண்டோட வீட்டுல தான் 1 மாசமா தங்கிட்டு இருக்கானா. இன்னைக்கு கூட பாய் ஃப்ரெண்டு கூட அந்த ஃப்ரெண்டுக்காரி வெளியில போக வேண்டியது, இவன் வந்துட்டதுனால சரி நாளைக்கு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. இந்த மூத்தவளுக்காக ஃப்ரெண்டு அங்கேயே அன்னைக்கு இருக்கலாம்னு முடிவு பண்ணி 2 பேரும் தங்குறாங்க. நாளைக்காவது நீ வீட்டுக்கு போவியா மாட்டியா அப்படின்னு கேக்குறா ஃப்ரெண்டு. யோசிச்சு சொல்றேங்கிறா மூத்தவ. சரி படுக்கலாமேன்னு ஃப்ரெண்டு வீட்டுல தூங்கிட்டு இருக்கா. திடுதுப்புன்னு கால் வருது. இந்த பொண்ணோட வீட்டுல மொத்தம் 2 போட் இருக்கும். இவ ஒரு போட்டை எடுத்துட்டு இங்க வந்துட்டா. இன்னொரு போட் இருந்ததுல அந்த போட்டை எடுத்துட்டு தங்கச்சி எங்கேயோ போயிட்டாலாம். அவளை தேடணும், எனக்கு போட்டு தேவை, சீக்கிரம் போட் எடுத்துட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு அம்மா கால் பண்ணி சொல்றாங்க. கால் பண்ணும்போது எடுக்கல, அதனால மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. அதே ஆத்து பக்கம் தான் நம்ம ஹீரோவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க வண்டி கரை தட்டி நிக்குது. இந்த மாதிரி கரை தட்டுச்சுன்னா இறங்கி கீழே தட்டுற அந்த மரகர எல்லாத்தையும் தூக்கி வழியை ரெடி பண்ணி கொடுக்கணும். இதை செய்யறதுக்கு 2 பேரு மாத்தி மாத்தி செஞ்சுப்பாங்க. மாத்தி மாத்தி போட்டையும் ஓட்டிப்பாங்க போல தெரியுது. நாளைக்கு மழை பெய்யும்னு வானிலை அறிவிப்புல சொன்னாங்க. நாளைக்கு மழை பெஞ்சா தண்ணியோட அளவு கூடிடும், நம்ம வேலையும் குறையுங்கிறாப்ல ஒருத்தன் சொல்றான். அடுத்த நாள் காலையில தான் மேட்ரை கேள்விப்பட்ட உடனே மூத்தவ படகு எடுத்துட்டு அம்மாவை நோக்கி போய்கிட்டு இருக்கா. அம்மாவும் போன் பண்றாங்க. அவளை எதுக்கு நான் கூட்டு வரேன், அவகிட்ட பாய் சொல்லிட்டு தானே நேத்து ராத்திரி கிளம்புனேன், 5 நிமிஷத்துல வந்துருவேன், நேர்ல பேசிக்கலாம் சொல்லிட்டு போனை வைக்கிறா. இந்த பக்கம் கரை பக்கம் வந்தாச்சு. படகை கட்டிடுறா. சொந்தக்காரர் ஒருத்தர் அந்த பொண்ணை தேடி நானு ரேண்டல் தீவுன்னு ஒரு தீவு இருக்குது, அந்த பக்கம் போயிட்டு வரேன்னு ஒருத்தர் கிளம்புறாரு. சரிங்க நீங்க போங்க, நான் அம்மாட்ட சொல்லிருன்னு சொல்லிட்டு ஓடியாரா. தங்கச்சி கிடைச்சிட்டாலான்னு ஓடியாருதா. அம்மா டென்ஷனா இன்னும் கிடைக்கல, தேடிப்பாரு அப்படிங்கிறாங்க. அப்பாவும் ஆல்ரெடி தேடிக்கிட்டு தான் இருக்கிறாப்ல. போட் எடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு கேக்குறாரு. எடுத்து வந்துட்டேன்னு மூத்தவளும் சொல்லுவா. அப்பா வேகமா இவ கொண்டு வந்த போட்ல ஏறி தான் பொண்ணை தேடலாமேன்னு பார்த்தா போட்டா காணோம். கட்டினியா இல்லையான்னு கேக்குறாரு வளர்ப்பு தகப்பன். நான் கட்டினேன்னு இவளும் ஓடியாந்து இந்த இடத்துல தான் கட்டினேன்னு சொல்றா. ஆனா படகை காணோம். உங்க தம்பி கூட கரெக்டா நான் படகை கட்டிக்கிட்டு இருக்கும் போது என்ன பார்த்தாரு, ஏதோ ஒரு தீவு பக்கம் போய் நான் தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பினாரு அப்படின்லாம் எடுத்து சொல்றா. ஆனா அப்பா பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. ஏற்கனவே பொண்ணை காணோம் தேடிட்டு இருக்க இடத்துல ஒரு கால் போட்டுக்கு ஏதோ ஆயிருக்கணும், இங்க வந்து இவன் இங்கதான் கட்டினேன் வச்சேன்னு பொய் சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு அவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. பொய் சொல்லாதான்னு கேக்குறாரு. நான் கட்டினது நிஜம், வேற யாராவது தூக்கிட்டு போயிருக்கணும், இல்ல ஏதாவது நடந்திருக்கணும், எனக்கு தெரியாதுங்கிறா. இந்த ஆத்துக்கு குறுக்கால ஒரு பெரிய பைப்பு போகுது. அந்த பைப்போட முடிவுல ஒரு பம்பு மாதிரி ஏதோ இருக்குது. பழைய கைவிடப்பட்ட ஒரு பம்பு செட்டு மாதிரி இருக்குது. வாக்கி டாக்கில ஏன் இந்த பைப்போட எண்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா, இதுதான் அந்த படகோட கீழே தரையில தட்டின பைப்பா இருக்கணும், கேக்குதான்னு கேட்டா அந்த பக்கம் அவனுக்கு எதுவும் கேட்கல. வாக்கி டாக்கி சரியா வேலையும் செய்யல. பம்பு செட்டை நோக்கி ஒரு அடிதாங்க கால் எடுத்து வைப்பாப்ல. ஓநாய்கள் கத்துற சத்தம் எல்லாம் கேட்கும். கப்புன்னு ஒரு சவுண்ட். பயந்துட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி வைப்பான். பார்த்தா அவன் கை காலெல்லாம் உதற ஆரம்பிக்குது. ஒரு செகண்ட் சுத்தி என்ன நடக்குதுங்கிறதே அவனால கவனிக்க முடியல. கூட வேலை பார்க்கறவர் தான் சத்தம் போட்டு இவனை கூப்பிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் வந்து பார்த்தா வர்ற வழியில ஏகப்பட்ட ஐட்டம் கீழே சகதியில கிடக்குது. இதெல்லாம் நேத்து நாம வரும்போது இல்ல, மேபி தண்ணி ஏதாவது வெள்ளத்துல அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்குமோ அப்படிங்கிறாப்ல கூட வேலை பார்க்கறவர் சொல்றார். படகு மறுபடியும் கீழே எங்கேயோ மாட்டிக்கிச்சு, என்ன ஏதுன்னு பாரு அப்படிங்கிறாப்ல. நான் முயற்சி பண்ண என்னால சிக்கி இருக்கிறது என்னங்கறத கண்டுபிடிக்க முடியலங்கிறாரு. ஹீரோ முயற்சி பண்றான், கீழே ஏதாவது சிக்கி இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு டாலர் கிடைக்கும். அந்த டாலர் தான் கீழே சிக்கிட்டு இருந்திருக்குமோ என்னவோ. அந்த டாலரை எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணி பாரு அப்படிங்கிறாரு ஹீரோ. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதே டாலர் இவனோட அம்மா போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஆக்சிடென்ட்ல, அவங்க இறந்து போனாங்கல்ல அந்த சமயத்துல, தண்ணியில மூழ்கி இறந்து போன சமயத்துல. அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஒரு செகண்ட் இவன் ஒரு மாதிரி ஆயிடுறான். இதே டாலரை தான் அந்த பொண்ணு அன்னைக்கு கண்டுபிடிச்சா, காணாம போன அந்த தங்கச்சி. அது இப்போ இங்க கிடைக்குது. உண்மையிலேயே அப்ப இந்த டாலர் யாரோடது? அந்த அம்மாவோடதா? அது தண்ணியில இந்த தங்கச்சிக்கு கிடைச்சிருக்குமா? இப்ப அந்த டாலர் திரும்பி கிடைக்கிறதுனால ஒரு கால் தங்கச்சி இந்த தண்ணிக்குள்ள எங்கேயாவது செத்து போய் கிடக்குறாளா? இப்படி எந்த கேள்விகளுக்கும் விட தெரியாம தான் அப்படியே படம் போகுது. இந்த பக்கம் பொண்ணு காணாம போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்கிறதுனால பொண்ணோட டீடைல சொல்லி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அதே சமயம் அந்த பக்கம் அந்த ஏரியால இருக்கிற சர்ச்சை நடத்தக்கூடிய ஒரு ஃபாதர் யார் வரார், தொப்பி போட்டு. நிறைய பேரை கூப்பிட்டு இருக்கிற எல்லாரும் சேர்ந்து காணாம போன உங்க பொண்ணை தேடலான்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிற. ஃபாதர் யாரு, ஒரு நிமிஷம், நாம எல்லா பக்கமும் தீர விசாரிக்கணும். காணாம போன அந்த பொண்ணு உன்னோட பொண்ணு தான், இவளுக்கு வளர்ப்பு பொண்ணு தான். இவ ஏதாவது வளர்ப்பு பொண்ணு மேல இருக்கிற கோபத்துல ஏதாவது அப்படின்னு சொல்ல அப்பா செம டென்ஷன் ஆறாரு. அப்படியெல்லாம் இல்ல, 2 பேரும் ரொம்ப க்ளோஸ், அப்படியெல்லாம் நீங்க சந்தேகப்படக்கூடாது அப்படி அப்படிங்கிறாரு அப்பா. அம்மா அழுதுகிட்டே கிச்சன் பக்கம் போயிடுறாங்க. இவரோட 2 போட்டுமே இப்ப காணாம போயிடுச்சு. ஒன்னு தங்கச்சி ஓட்டிட்டு போனது, இன்னொன்னு மூத்தவ ஓட்டிட்டு இப்ப வந்தது, அதுவும் காணாம போச்சு. 2 எங்க போச்சுன்னு தெரியாம அப்பா வேற குழப்பமா இருக்கிறார். நம்ம ஹீரோ வேகமா வீட்டுக்கு வந்து தன்னோட அம்மா இறந்து போனப்போ அவங்க போட்டிருந்த எல்லா ஐட்டத்தையும் ஒரு கவர்ல போட்டு இவன் சேஃபா வச்சிருந்தான் போல. அத ஓபன் பண்ணி பார்த்தா அச்சசலா இவங்க அம்மா போட்டிருந்த அந்த செயின் மாதிரியே ஒரு செயின் தான் இவனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த தண்ணிக்குள்ள கிடைச்சது. இது எப்படி சாத்தியங்கிறாப்ல அவரு குழம்புறாப்ல. அதே சமயம் அப்பா, ஹீரோவோட அப்பா அந்த பக்கம் வராரு. உடனே பொட்டி எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து பைக்குல போட்டு ஒண்ணுமே நடக்காதாப்ல ஹீரோ பிஹேவ் பண்றான். டாலர் எல்லாம் இருந்தது அப்பாவோட வீட்டுல. என்னடா இங்க வந்திருக்கிற, என்னடா மேட்டர்னு அப்பா விசாரிப்பாரு.
கேட்பாரு, எப்படா போது வேலையெல்லாம் அப்படின்னு விசாரிக்கும் போது, போட்டை அடிக்கடி ஏதோ தட்டி மாட்டுச்சு, ஒரு பைப்புல மாட்டுச்சு. அந்த பைப்பு வந்து நம்ம ஆட்டுத்தீவு இருக்குல்ல, அதுக்கு மத்தியில இருக்கிற ஒரு பழைய பம்பு செட்டு பக்கத்துல போய் அந்த பைப்பு முடிஞ்சது அப்படிங்கிறான். சரி, அதுக்கு என்ன, அதுக்கும் நீ என் வீட்டுக்கு வந்திருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்னு அப்பா விசாரிக்கிறாப்ல. இல்ல, அம்மாவோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவை பார்க்கலாம்னு வந்தேன்னு சொன்னதும் அப்பாவுக்கு கோவம் வருது. உன் வாழ்க்கைய பாடுறா, இறந்து போனால பத்தி நினைச்சுக்கிட்டே தேவையில்லாத விஷயத்தை நோண்டிக்கிட்டு உன் வாழ்க்கையை இழந்துடாதுன்னு ஒரு அட்வைஸ் போடுறாப்ல. அம்மாவோட மெடிக்கல் ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா அவர் அழிச்சிட்டாராம் அப்பா. நீ இந்த மாதிரி முட்டாத்தனம் பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேங்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குடா தம்பின்னு கோவப்படுறாரு. இப்பயும் அம்மாவுக்கு என்ன பிரச்சனைங்கிறத டாக்டர் சரியா கண்டுபிடிக்கல அப்படிங்கறதா என்னோட எண்ணம்ங்கிறான். டாக்டர் சொன்ன விஷயங்களை நான் நம்ப மாட்டேங்கிறாப்ல. சொல்லிட்டு கிளம்பிடுறான் அப்பா வீட்டுல இருந்து. நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அவனோட கார்ல ஏறின பிறகுதான் அந்த 2 செயினையும் எடுத்து பாக்குறான். அச்சு அசலா ரெண்டுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்குது. சொந்தக்காரங்களோட போட்ல ஏறி கிட்டத்தட்ட அந்த ஊர்ல பாதி பேரு அந்த ஆத்து பக்கம் தான் தேடிட்டு இருக்காங்க. காணாம போன தங்கச்சியோட பேரு ஆனா, அவளை தான் தேடிட்டு இருக்காங்க. ஹெலிகாப்டர்ல கூட தேடுதல் நடந்துகிட்டு இருக்குது. தண்ணியோட மட்டம் கீழே இறங்கி இருக்கிறதுனால நிறைய போட்டு ஓட முடியாம நிக்கவும் செய்யுது. பாவம், வானத்துல இருந்து தேடுதல் வேட்டை எப்படி நடக்குதுங்கிறத காட்டுறாங்க பாருங்க. ஆத்துல நீர்மட்டம் கம்மியாகி ரொம்ப வருஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். மரமெல்லாம் கண்ணா பின்னான்னு வறந்து கிடக்குது, வளர்ந்து கிடக்குது. தான் கண்டுபிடிச்ச அந்த செயின் மேட்டரை பத்தி தான் காதலிக்கிட்ட ஹீரோ சொல்லிருப்பான் போல தெரியுது. அவளும் ஹீரோ கூட சேர்ந்து போட்ல வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணை எங்க கூட்டு வரானா, அந்த ஆட்டு தீவுல பம்பு செட்டுக்கு பக்கத்துல வரும்போது திடீர்னு ஒரு செகண்ட் இவன் கை உதறச்சுல, சுத்தி இருக்கிற சத்தமெல்லாம் நிசப்தமாயி ஒண்ணுமே கேட்காம ஒரு செகண்ட் அவன் அதிர்ச்சி ஆயிருப்பான். அந்த இடத்தை இவளுக்கு காட்டலாம் நினைச்சு இங்க வந்திருக்கான் போல தெரியுது. அதே இடம் தான். ஆனா இப்ப எனக்கு அந்த பிரச்சனை வரல. ஆனா காலையில வரும்போது அந்த பிரச்சனை வந்தது. ஒரு செகண்ட் எனக்கு எதுவுமே கேட்காம நிசப்தமாய் போனது. இங்கதான் எங்கேயோ நான் காலையில வந்தேங்கிறான். அடுத்து பார்த்தா போலீஸ் காணாம போன அந்த தங்கச்சிக்காரி அவ ஓட்டிட்டு போன அந்த போட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. தண்ணியில தான் எங்கேயோ கிடந்தது போல. போட்டு மட்டும் தான் கிடைச்சது, பொண்ணு கிடைக்கல. பழைய பாலத்துக்கு பக்கத்துல படகு கிடந்ததா போலீஸ் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. போட்ல லைஃப் ஜாக்கெட்னு ஒன்னு இருக்கும்ல, அதை காணோன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு மூத்தவ தான் சொல்றா. நான் லாஸ்டா இந்த போட்டை ஓட்டிட்டு வரும்போது அதுல படகுக்குள்ள அந்த போட்டுக்குள்ள லைஃப் ஜாக்கெட் இருந்தது. நான் படகை விட்டுட்டு போன பிறகுதான் இதுல ஏறி என் தங்கச்சி போயிருக்கணும். அப்ப அதுல லைஃப் ஜாக்கெட் கண்டிப்பா இருந்திருக்கணும். வீட்டுல நீங்க எதுவும் எடுத்து வைக்கலன்னு கேட்க அப்பா எடுத்து வைக்கலங்கிறாரு. அப்ப அந்த லைஃப் ஜாக்கெட்டை காணோம். அப்ப லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு தான் அவ எங்கேயாவது போயிருக்கணுமோன்னு ஓரளவு கெஸ் பண்ணி சொல்றா மூத்தவ. லைஃப் ஜாக்கெட்டோட கலர் என்னன்னு கேட்டா பிரைட்டா ஆரஞ்சு கலர்ல இருக்குமா அது. அந்த லைஃப் ஜாக்கெட்ல அவளோட பேரு கூட போட்டிருக்குமா, தங்கச்சியோட பேரு. அந்த பக்கம் நம்ம ஹீரோ. ஒரு செகண்ட் நிசப்தமாய் போச்சு. என் காது வேலை செய்யல, ஒரு சவுண்ட் எதுவுமே எனக்கு கேட்கல. அப்புறம் எல்லாம் நார்மலோடுக்கு வந்துருச்சு, சவுண்ட் கேட்டுச்சு. ஆனா அடுத்த நொடியே கை உதறல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல, எப்படி உங்க அம்மாவுக்கு வலிப்பு வந்ததே, கிட்டத்தட்ட அந்த மாதிரியா அப்படின்னு கவலையோட கேர்ள் ஃப்ரெண்டு விசாரிக்கிறா. ஆமா, அந்த இடத்துல என்னோட அம்மாவை என்னால உணர முடிஞ்சது அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறான் இவன். அம்மாக்கு வந்தப்பல வியாதி உனக்கு வருதோ அப்படிங்கிறாப்ல கேர்ள் ஃப்ரெண்டு பேச ஆரம்பிக்க இவன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறான். அதை கூல் பண்றதுக்காக, ஞாபகம் இருக்கா சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வெயில் காலத்தப்போ தண்ணி எல்லாம் இறங்கி போன சமயத்துல நாம நம்ம நண்பர்களோட 3 படகுல அந்த பக்கம் போய் மாட்டிக்கிட்டோமே, நல்லா கொசு கடிச்சு கொதறிச்சே அப்படின்னு அந்த மலரும் நினைவுகளை எல்லாம் இவன் ஞாபகப்படுத்துறான். இவனுக்கு அறகுறையா ஞாபகம் வருதா இல்ல சுத்தமா ஞாபகம் இல்லையான்னு தெரியல. ஏன்னா அதன் பிறகுதான் ஆக்சிடென்ட் நடந்து அம்மா இறந்து அந்த விஷயங்கள்லாம் நடந்தது. உடனே வண்டி எடுக்கிறான். அந்த பக்கம் அம்மாவும் பொண்ணு வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது பொண்ணு அம்மா கிட்ட, மூத்தவ அம்மா கிட்ட, தங்கச்சி மேல ஏதாவது கை வச்சிங்களா அப்படின்னு விசாரிக்க, சேச்சே நான் உன்னையே அடிச்சதில்ல, அவள் அடிப்பேனா என்ன, நம்புடி நான் அதெல்லாம் ஒண்ணுமே செய்யலடி, நேத்து நீ கோவப்பட்டு கிளம்புனதோ உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் உன் தங்கச்சி வந்திருக்கணும் அப்படி இப்படின்னு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சண்டை முத்து போய் ஒரு கட்டத்துல நீ இறங்கின்னு மூத்தவளை இறக்கி விட்டு அம்மா கிளம்பிடுது. சைக்கோ அம்மா மாதிரி இருக்குது பாருங்க அது. அப்புறம் நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு வரான். ஏதோ ஒரு ஃபைலை தேடிக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட ஒரு குட்டி டைரி மாதிரி ஒரு நோட்டு மாதிரி வேற இருக்கும். 1985ல ஒரு ஃபைல் எடுத்துக்கிறான். இந்த குட்டி நோட்ல 1985ல ஏதோ எழுதி இருக்குது. ஆமா, இந்த குட்டி நோட்டு என்னங்கறத கேர்ள் ஃப்ரெண்டு விசாரிக்கிறா. எங்க அப்பாவோடது. எப்பெல்லாம் எங்க அம்மாவுக்கு அந்த வலிப்பு வருதோ அதையெல்லாம் எங்க அப்பா இந்த நோட்ல தான் நோட் பண்ணி வச்சாரு. 1972வது வருஷத்திலேயே இந்த பழக்கத்தை அவரு கொண்டு வந்துட்டாரு. இதோ பார், 93வது வருஷத்துல எங்க அம்மாவுக்கு 3 தடவை வலிப்பு வந்திருக்குது. அதே சமயம் அந்த ஆத்துல பாரு, 1985ல இவங்க அம்மாவுக்கு 3 வலிப்பு வந்த அதே சமயம் தண்ணியோட அளவு பல மடங்கு கீழே இறங்கிடுச்சான். அந்த மாசம் 2 மாசம் முழுக்க வெயில் பஞ்சம். இப்ப எப்படி தண்ணியோட மட்டம் இறங்கி இருக்குதோ கிட்டத்தட்ட இந்த மாதிரின்னு ஹீரோ எடுத்து சொல்லிட்டு இருக்கான் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட. படகு கிடைச்ச ஏரியா பக்கம் தான் தங்கச்சி இருக்க வாய்ப்பு இருக்குது, அங்க தேடி பாத்தீங்களா அப்படின்னு போலீஸ் கிட்டே விசாரிப்பா. அந்த பக்கம் 3 படகு போக முடியாம தரதட்டி நின்னுடுச்சான். அதனால தண்ணியோட மட்டம் கூடின பிறகு அந்த ஏரியால சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறாப்ல போலீஸ் சொல்லிடுச்சு. ஆனா அங்கதான் வருப்பான்னு மூத்தவ நினைக்கிறா. ஆனா அந்த பக்கம் இப்ப வரைக்கும் யாரும் தேடல. 1972ல கூட பாரு, தண்ணியோட அளவு குறைஞ்சிருக்குது, எங்க அம்மாவுக்கு வலிப்பு வந்திருக்குது. கேர்ள் ஃப்ரெண்டோட கவலை
தெரியலன்னா இந்த அம்மாவோட கவலை அவங்க அம்மாவுக்கு வந்த வலிப்பு புள்ளைக்கு வந்துருமோ, நம்ம ஹீரோக்கு வந்துருமோன்னு அவ கவலைய தெரியப்படுத்துறா. எனக்கு அந்த மாதிரி வலிப்பு இதுவரை வந்ததே இல்ல. என்னைக்கு அந்த ஆட்டுத்தீவு பக்கத்துல காலடி எடுத்து வச்சனோ அப்பதான் எனக்கு அந்த வலிப்பு வர அப்பல ஃபீலா உணர்ந்தேன். எனக்கு என்னமோ நான் மார்க் பண்ணிருக்கிற இந்த ஏரியால தண்ணியோட அளவு குறையும் போதுதான் ஏதோ ஒண்ணு நடக்குதோ அப்படின்னு ஒரு தியரியை எடுத்து சொல்றான். இவன் சொல்ற எதையும் கவனிக்காம அவ நம்ம பைய பேசுறதெல்லாம் பார்த்து இவனுக்கு வலிப்பு வருமோ இல்ல இவனை பைத்தியமாகறானோ அப்படிங்கிறாப்ல நினைக்கிறா. என்ன பார்த்தா அவனுக்கு பைத்திய மாதிரி தெரியுதாக்கும் சொல்லிவிட்டு இவன் கோவப்படுறான். இவரா நேத்த நானு காலேஜ் படிப்புக்கு நான் அங்க சிட்டி பக்கம் போக வேண்டியது, உனக்காகத்தான் நான் இங்க இருக்கிறேன், சொல்லு நான் இங்க இருக்கட்டுமா வேண்டாமான்னு கேட்டா இவன் இருன்னு சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்பணுங்கிறான். அவளுக்கு அழுக வருது. தங்கச்சி காணாம போன அந்த போட் இருக்குல்ல அது போலீஸுக்கு தேவைப்படலன்னு அந்த போட்டை கொண்டு வந்து இவங்க வீட்லயே மறுபடியும் கட்டி விட்டாங்க. மறுபடியும் டாபிக் நம்ம மூத்தவளோட அப்பாவை நோக்கி தான் போகுது. அப்பா காணாம போயிட்டார். இப்ப எப்படி உங்க இளைய மக காணாம போனாலோ அதே மாதிரி அப்பா காணாம போயிட்டார். காணாம போனாலே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் அர்த்தம் இல்ல. அவங்க காணாம போனதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் இருக்கலாம்னு சொன்னா என்ன விஷயம் இருக்கலாம்? எனக்கு பதிலா இன்னொருத்தைய கூட்டிக்கிட்டு உங்க அப்பா ஓடி போயிருப்பான், அந்த ஓடுகாலனை பத்தி தெரியாது அப்படிங்கிறாப்ல கோவப்படுறா. உங்க அப்பனுக்கு இன்னொருத்தவனுக்கும் தொடர்பு இருந்தது, இன்னொருத்தவளுக்கும். அவ கூட நான் சண்டை போட்டிருக்கிறேன், அவ என்ன அடிச்சிருக்கிறா, காயப்படுத்தி இருக்கிறா. அந்த சண்டையை நீயும் பார்த்த குழந்தையா இருக்கும் போது கதறி கதறி அழுத தெரியுமா அப்படின்னு அழுதுகிட்டே அம்மா அடிச்சு சொல்றாங்க. அந்த சண்டைக்கு பிறகுதான் உங்க அப்பா காணாம போனா ஓடி போனான்னு எடுத்து சொல்றா. இதெல்லாம் சொன்னா நீ அப்செட் ஆவன்னு சொல்லிதான் இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதே வெளியில ஓடியாந்துடுறா. அதே சமயம் அவங்க வீட்டுல டிவில ஏதோ நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த ஆத்துக்கு குறுக்க அணை கட்டினாங்க இல்ல, அது 1950களில் கட்டின அணை கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல ஒண்ணும் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க நியூஸ்ல. நம்ம ஹீரோயின் சில பல ஐட்டங்களை எடுத்துக்கிட்டு தங்கச்சி காணாம போய் கிடைச்ச போட் இருக்குல்ல அந்த போட்டை எடுத்துட்டு தங்கச்சியை தேடி மறுபடியும் ஆத்துல இறங்கி போய்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ மேப்போட இங்கேயோ கிளம்பி போய்கிட்டு இருக்க அப்பா வண்டி எதுக்க வந்து நிக்குது. இங்க மூத்தவ லேக்கு பக்கம் தங்கச்சியை தேடிட்டு இருக்கும்போது அந்த பட்டாம்பூச்சி எல்லாம் செத்து போய் கிடக்கும்ல அதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அப்பா கூட பேசிட்டு இருக்கும்போது டங்கு டங்கு டங்குன்னு ஒரு 3 தடவை ஒரு சத்தம். இதே மாதிரி அன்னைக்கு அவன் காலடி எடுத்து வைக்கும் போது கேட்டது. அடுத்த சில வினாடிகளுக்கு நிசப்தமா இருந்தது. எந்த சத்தமும் அவனுக்கு கேட்காம இருந்தது. அப்புறம் தான் இவன் கை லைட்டா நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சது. அதை நினைச்சாலே இவன் கை இப்போ உதறதுங்க. அப்பா என்னடா வேலைக்கு போல கரெக்டா வேலைக்கு வாடா, நானும் தாண்டா உங்க அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்றேன், ஆனா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அட்வைஸ் போட்டுட்டு இருப்பாரு. சரிப்பா நாளைக்கு நான் வேலைக்கு வந்துறப்பான்னு சொல்லிட்டு இவன் வண்டியை அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்து போய்கிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் அங்கங்க தங்கச்சியை தேடிக்கிட்டே இருக்கிறா அக்கா. அப்படி தேடி போய்கிட்டு இருக்கும்போது படகு எதையோ முட்டி ஆஃப் ஆகி போச்சு. நல்ல வேலை. அதே சமயம் அந்த பக்கம் வேற ஒரு போட்டு வருது. ஆனா இவ போட்டை போட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. ஏன்னா சொல்லாம கொள்ளாம தேடி வந்ததுனால போலீஸ் இவ மேல கோவப்பட வாய்ப்பு இருக்குது. வானத்துல ஹெலிகாப்டரும் பறந்துட்டு இருக்குது. எங்க நம்மள பாத்துருவாங்களோன்னு இவ இன்னும் கொஞ்சம் உள்ள ஒரு 4 அடி எடுத்து ஓடிடுவாங்க. அடுத்த செகண்ட் பார்த்தா இவளுக்கும் நிசப்தம் ஆயிடுச்சு. ஒண்ணுமே அவ காதுக்கு கேட்கல. அப்புறம் கொஞ்ச நேரத்துல சத்தம் திரும்ப வந்துருச்சு. நடந்த இந்த கூத்துல போனை மிஸ் பண்ணிட்டா. போட்ல தானே போனு கிடக்கணும். போட்டை தேடினா போட்டு கிடைக்கல. அதே சமயம் அந்த பக்கம் ஒருத்தர் மீன் பிடிக்க வந்திருப்பாப்ல. அவரை பார்த்ததும் எப்படியோ கையசிச்சு அவரோட உதவிய கேட்டு அவரோட வண்டியில ஏறிறா. கரப்பக்கம் கொண்டு போய் அவர் இறக்கி விட்டார். வீட்டுக்கு வரும்போது லீசான்னு கத்திக்கிட்டு யாரோ ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்குள்ள நுழையிறார். பக்கத்து வீட்டுக்காரா இருப்பாரோ என்னன்னு தெரியல. இந்த பக்கம் வீட்டுக்குள்ள வந்தா மூத்தவளோட அம்மா அடியே தங்கச்சியை காண முடி, நேத்து ராத்திரியில இருந்து காண முடி அப்படி இப்படின்னு பதறிக்கிட்டு இருக்காங்க. நேத்து ஃபுல்லா என்ன நடந்ததோ அது எல்லாம் திரும்ப ரீகாலா இவளுக்கு நடக்கிறாப்ல இவளுக்கு தோணுது. இதுவே இவளுக்கு புரியல. அம்மா ஏன் நேத்து பேசின அதே மேட்டரை ரிப்பீட்டா சொல்றாங்கன்னு. ஜன்னல் வெளியா அந்த பக்கம் பார்த்தா நேத்து வந்தாப்லயே படகுல மூத்தவ ஒருத்தி கரப்பக்கம் இப்பதான் வந்து இறங்குறா. இவள மாதிரியே வேற இருக்கிறா. அங்க ஏதோ ஒரு சாவி இருக்கும். அந்த சாவி எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியில ஓடியாந்து இவ ஒளிஞ்சுக்கிறா. குடுன்னு ஓடியாந்து மூத்தவ வந்த அதே படகுல ஏறி இவ அங்க இருந்து கிளம்புறா. நேத்துக்கு நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்ல கட்டின படகு எங்க போச்சுன்னு, அந்த படகு எடுத்துட்டு போனது இவதான் போல. இப்படித்தான் அந்த படகு காணாம போயிருக்கணும் போல. ஆனா இன்னும் குழப்பமா இருக்குல்ல. அடுத்த 1 மணி நேரத்துக்கு நம்ம மூளையை நல்லா கசக்கி பிழிய போறாங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்புறம் கைய நோட் பண்றா. கையில வலிப்பு வந்தாப்புல கையை உதறுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவன் படகுல ஏறி ஆத்துக்குள்ள இறங்கிட்டு இருக்கேன். அவனும் அந்த பொண்ணு வர்ற படகு 4 ஏன்னு எழுதிருக்கும் பாருங்க. ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்கு பாருங்க. 4 ஏன்னு எழுதிருக்கா. அத அவ கிராஸ் பண்ணி போறா. அப்படி போகும்போது அந்த பாலம் உடைஞ்சிருக்கிறது நீங்க கவனிக்கலாம். ஒரு குட்டி பாலம். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் போறான் அதே இடத்துக்கு தான். 4 ஏன்னு போட்டிருக்கிற அதே குட்டி பாலம் உடையாம நல்லா நிலைச்சு நிக்குது பாருங்க. 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடம் வேற வேற மாதிரி இருக்கிறத வச்சு இவங்க 2 பேரும் பயணப்படக்கூடிய இந்த காலம் வேற வேற காலங்கிறத இந்த இடத்துல நம்மளால உணர முடியுது. ரொம்ப ஈஸியா அந்த குட்டி பாலத்தை தாண்டி நம்ம ஹீரோ போயிட்டாரு. ஏன்னா அந்த பாலம் உடையல. ஆனா அந்த பொண்ணு வர்ற இடத்துல அந்த குட்டி பாலம் உடஞ்ச கீழே விழுந்திருக்குமா. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த கிராஸ் பண்ணி இங்கிட்டு வரா. 2 பேருமே கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவ ஒரு போட்டை கண்டுபிடிக்கிறா. அந்த போட்ல யாரும் இல்ல. நம்ம ஹீரோவும் அதே ஏரியா பக்கம் தான் வந்திருக்கிறார். ஆனானு தங்கச்சி அப்படின்னு அவ கத்துற சவுண்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு கேக்குது. அந்த பக்கம் நம்ம ஹீரோ வர்ற அந்த காலடி சத்தத்தை கேட்டுட்டு அங்கிட்டு தான் தங்கச்சி இருப்பாளோன்னு இவ வேகமா ஓடியாருவா. அப்படி ஓடியாரும் போது ஏதோ ஒரு லேயரை தாண்டிய
அவ ஓடியாராப்ல தெரியுது பாருங்க. ஒண்ணுக்கு 2 லேயரை தாடி அவ ஓடியாரா. திடீர்னு அவளுக்கு சுத்தி நிசப்தம் ஆயிடுது. காது வழியா அவளுக்கு ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்புறம் பார்த்தா படகுல தங்கச்சி உட்கார்ந்துட்டு இருக்கா. கண்டுபிடிச்சு ரொம்ப பாசமா ஓடியாருவா மூத்தவ. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு அவனுக்கு ஒரு செகண்ட் எல்லாம் நிசப்தமாகுது. ஏற்கனவே ஏற்பட்ட அதே உணர்வு தான். அவர் அப்படி கிராஸ் பண்ணி வரும்போது திடீர்னு ஒரு லேயரை தாண்டினதும் முழுசா பகலாயிடுதுங்க. ஏன்னா ஒரு செகண்டுக்கு முன்னாடி இரவா இருந்தது, இப்போ முழுசா பகலாயிடுச்சு. அக்கா எப்படிக்கா என்ன கண்டுபிடிச்ச? உன்னை தேடிதான், உன் ஃப்ரெண்டு வீட்டுல நீ இருப்பேன்னு சொல்லிட்டு உன்னை தேடிதான் வந்த, இங்க மாட்டிக்கிட்டேன்னு தங்கச்சி அழுகுறா. ஆமா நீ ஏன் அம்மா கூட சண்டை போட்ட நேத்து? நான் உன் மேல கோமா இருக்கிறேங்குது தங்கச்சி. இது அம்மா கூட சண்டை போட்டனா? ஆமா நேத்து சண்டை போடல, அம்மாவை தள்ளல அப்படின்னு கேக்குறா. இதெல்லாம் நடந்து 1 மாசம் ஆச்சு. ஆனா அந்த குழந்தை நேத்து நடந்ததா ஃபீல் பண்ணுது, நேத்து நடந்தாப்ல கோவப்படுது. அப்போ டைம் லைன் மாறித்தான் தங்கச்சியை இவ பாத்திருக்காளோன்னு தோணுது. ஒரு நிமிஷம் உன் பல்ல காட்டு அப்படின்னு பல்ல பாக்குறா. பார்த்தா தங்கச்சிக்கு பல்ல புடுங்கி விட்டதே இவதான். ஆனா இப்போ பல்லு புடுங்காம இருக்குது. அப்ப அந்த பல்லு புடுங்குற மேட்டர் எல்லாம் இனிதான் எதிர்காலத்துல நடக்கும். இவ 1 மாசத்துக்கு பின்னாடி இறந்த காலத்துக்கு போயிட்டாலோ அப்படின்னு தோணுது. அதே சமயம் நம்ம ஹீரோ இங்க ஏதோ கிடக்கிறத கண்டுபிடிச்சு அங்க இருக்க வந்து பாக்குறாரு. வந்து பார்த்தா அங்க ஒரு பொண்ணு விழுந்து கிடக்குது. பார்த்தா ஏதோ ஒரு விறகு அவ உடம்புல குத்தி கிழிச்சிருக்குது போல தெரியுது அந்த தங்கச்சி மேடம்ல. எந்திரி எந்திரின்னு ஹீரோ உசுப்புறாரு. ஆனா அந்த குழந்தை எந்திரிக்கல. மூத்தவ தங்கச்சிய கொஞ்ச நேரம் அமைதியார, நம்ம எப்பாடுபட்டாவது இந்த ஆத்த விட்டு மேல ஏறணும், வீட்டுக்கு போகணும், அதுதான் முக்கியம், வீட்டுக்கு போலாம் வான்னு கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் தங்கச்சி உடம்புல குத்தி இருக்கிற அந்த விறகை எடுத்து போட்டுறான். உயிரோட தான் இருக்கிற அவ சாகல. தான் ட்ரெஸ் எடுத்து அந்த காயத்துல நல்லா அழுத்தி ரத்தப்போக்கு ஏற்படாம புடிச்சுக்கிட்டு அவளை தூக்கிட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோ பார்த்தா அந்த பம்பு செட்டு அங்கதான் இருக்குது. ஆனா சுத்தி தண்ணியே இல்லாம நல்லா காஞ்சு போய் மரமா கிடக்குது, தரையா கிடக்குது. வீட்டுக்கு வந்தா அம்மாவும் முன்னும் சண்டை போட்டாங்கல்ல 1 மாசத்துக்கு முன்னாடி, அது அன்னைக்கு தான் நடந்திருக்குது. பிளேட்டை தூக்கி போட்டு உடச்சிட்டு போட்டு போயிருப்பா போல. உடஞ்ச தட்டெல்லாம் கீழே கிடக்குது. அம்மா பார்த்துட்டு என்னடி மறுபடியும் வந்திருக்கிற, மறுபடியும் சண்டை போட போறியா, போடி இங்க வந்து திட்டுறாங்க. வெளியில போன அவளை பின்னாடியே வளர்ப்பு தகப்ப வந்து, உங்க அம்மா கூட இப்படியா சண்டை போடுவ, பிளேட் எல்லாம் இப்படியா தூக்கி போட்டு வயலன்ஸா நடந்துப்ப, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தா உன் மேல நானு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் பாத்துக்க அப்படிங்கிறாப்ல வளர்ப்பு தகப்பனே திட்டுறாரு. அங்க வச்சுதான் அந்த தகப்பங்கிட்ட, எப்பா என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா உன் பொண்ண இளையவள எக்காரணத்தை கொண்டும் தனியா அந்த லேக்கு பக்கம் மட்டும் விட்டுறாத அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை போடுறா. இதே மாதிரி அடுத்த சில நாட்களுக்கு பிறகு என்ன தேடி அவ மறுபடியும் வருவா, அப்படி மட்டும் அவளை வெளியில விட்டுறாத அப்படின்னு சொல்றா நம்ம மூத்தவ. ஆனா அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். அவர் இன்னும் அந்த சண்டை மேட்டரை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாரு. இப்பதான் நல்ல விளையாட்டம் பேசுற, ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்படின்னு கோவப்பட்டு போறாரு அப்பா. அந்த பக்கம் தங்கச்சியை தூக்கிட்டு நம்ம ஹீரோ வந்துகிட்டே இருக்கிறான். வந்து பார்த்தா நல்ல வெயில் காலாது, சுத்தமா தண்ணி இல்ல. அந்த டயத்துல தான் அணை கட்டுற அந்த வேலையே நடக்குது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ அணை கட்டி அதுக்குள்ள தண்ணி பிடிச்சு அதுக்கு மேல பாலம் கட்டிக்கிட்டு இருக்கிற காலத்துல இருந்து வந்தவன். இங்க வந்து பார்த்தா இப்பதான் அணையே கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? இறந்த காலத்துக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கிறான்னு அர்த்தம். இவன் காது வழியாவும் லைட்டா ரத்தம் வந்திருக்குது. அங்க அணை கட்டுறதுக்காக தரையில பாம் வச்சு வெடிக்க செய்வாங்க. அதுதான் பூம் பூம் பூம்னு அந்த 3 தடவை வெடிக்கிற அந்த சத்தம் போல தெரியுது. அந்த பக்கம் ஒரு டாக்டர் வண்டி வரும். நிறுத்துங்கப்பா எப்பா நிறுத்துங்கப்பான்னு குழந்தைய தூக்கிட்டு ஹீரோ ஓடியாரார். தூரமா இருந்து தங்கச்சி என்ன நடக்குங்கிறத அக்கா பாக்குறா. அப்பா தங்கச்சியை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்டா, உடஞ்சு போன மரத்து மேல விழுந்திருக்கிறா, குத்தி இருக்கு, பின்னாடி அவளுக்கு அடிபட்டு இருக்குது, இந்தாங்க இத பின்னாடி ரத்தப்போக்கு ஏற்படாம நல்லா இறுக்கி பிடிச்சுக்கங்கன்னு கொண்டு வந்து கொடுக்குறான். இவன் எங்க இந்த ஏரியா பேரு கேடோ தானா அப்படின்னு விசாரிக்கிறான். ஆமா தம்பி கேடோ தாங்கிறாங்க. எந்த வருஷம் அப்படின்னு கேட்டா 1952வது வருஷமா. பல வருஷம் இவனுக்கு பின்னாடி வந்திருக்கான், இறந்த காலத்துக்கு வந்திருக்கான், 52வது வருஷம் வந்திருக்கான். அங்க இருக்கிற ஒருத்தர் இந்த குழந்தைக்கு எப்படி அடிபட்டது, அந்த குழந்தைய நீ என்ன பண்ண அப்படின்னு சந்தேக கேள்விகளை கேட்க ஆரம்பிக்க நம்மால அங்க வந்து ஓடியாந்துறான். ஒரு கைப்படகு ஒண்ணு இருக்கும், துடுப்பு படகு. துடுப்பு போட்டு அங்க இருந்து அவ கிளம்பி வரா மூத்தவ. இவன் மேப்ல குறிக்கிறதுக்காக ஒரு மேப் வச்சிருந்தான்ல, அந்த பேப்பர் எடுத்து செக் பண்ணி பாக்குறான். அதுல ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்திருக்குது. எப்போ 1947ல இருந்து 52 வரைக்கும். அப்பதான் தண்ணி எல்லாம் ஃபுல்லா வத்தி போய் கிடந்தது. அப்பதான் அணை கட்ட ஆரம்பிச்சாங்க. அத அவன் பாக்குறான். உண்மைதான், 1952வது வருஷத்துக்கு தான் நாம வந்திருக்கிறோமோன்னு நினைக்கிறான். அதே மேப்ல நிறைய டேட் போட்டிருக்கோம். எந்தெந்த டேட்ல எல்லாம் தண்ணியோட அளவு கீழே வந்தது, அந்த பிரிலாம் அந்த அம்மாவுக்கு வலிப்பு வந்திருக்கும். 1999வது வருஷம் ஆகஸ்ட் 19ஆம் தேதி தான் அம்மா கூட அவன் வரும்போது ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அம்மா இறந்திருப்பாங்க. இப்ப இறந்த காலத்துக்கு வந்துட்டோம், மறுபடியும் நம்ம காலத்துக்கு போகணுமே, எப்படி போறதுன்னு யோசிக்கிறான். ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் சாத்தியமானது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் இல்ல. எவ்வளவு பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கான். சரி திரும்ப போலாமேன்னு பார்த்தா அந்த பீரியட்ல ஓநாய்கள் அந்த காட்டு பக்கத்துல 100கணக்குல தெரியுதுங்க. பார்த்த ஒரு செகண்ட் பயந்து போறான். படத்துல ஸ்டார்டிங்ல எங்கேயோ காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சில ஓநாய்கள் 2000வது வருஷத்து பக்கத்துல இந்த பக்கத்துல வந்திருக்கும். ஓநாய்கள் எல்லாம் இந்த ஏரியாவுல காணாம போய் பல வருஷம் ஆச்சு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஓநாய்கள் திடீர்னு இந்த பக்கம் தெரிய ஆரம்பிச்சது. அப்ப என்ன அர்த்தம்னா அந்த ஓநாய்களும் இந்த மாதிரி காலம் மாறி வந்திருக்கலாம். அதற்கான விட என்னன்னு இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்குது. இப்போ மூத்தவளை பார்த்தா அவ காட்டு பக்கம் மறுபடியும் தான் எந்த பக்கம் வந்தோமோ
அந்த பக்கம் மறுபடியும் வரா. அவளோட காலடி தடமா இல்ல இன்னொருத்தவங்களோட காலடி தடமான்னு தெரியல, இல்ல அவளோட காலடி தடம் தான். ஏற்கனவே இங்க நம்ம நடந்து வந்திருக்கும் போல, அதான் காலடி தடம் இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போதே பொத்துன்னு கீழே விழுந்துருவா. ஏதோ ஒரு லேயரை இவ தாண்டினாப்ல நமக்கு காட்டுறாங்க. அடுத்த செகண்ட் பார்த்தா இருட்டா இருந்தது இப்போ பகலா தெரியுது. ஏதோ ஒரு மியூசிக் கேக்குது. அந்த மியூசிக்கை நோக்கி போனா மறுபடியும் ஒரு லேயரை, கண்ணுக்கு தெரியாத ஒரு லேயரை கிராஸ் பண்ணிட்டா போல. ஒரே புகமூட்டமா இருக்குது. இப்போ அடுத்து தெரியாம ஒரு லேயரை கிராஸ் பண்றா. இன்னும் பிரகாசமா வேற ஒரு இடத்து பக்கம் வந்தாப்புல தெரியுது அவளுக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு வரான். அப்படி வரும்போது நிறைய பட்டாம்பூச்சிக ஒரு திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறத, பறந்து போய்கிட்டு இருக்கிறத கவனிப்பான். ஆனா அடுத்த நொடி அந்த லேயரை கிராஸ் பண்ணி போனதும் பட்டாம்பூச்சிக கண்ணுக்கே தெரியாது. அப்ப அங்க ஒரு லேயர் இருக்குங்கிறத இவன் புரிஞ்சுக்கிறான். அந்த லேயரை இப்ப அவன் கிராஸ் பண்றான். இந்த பக்கம் ஏதோ ஒரு மியூசிக் கேட்டதுல அது மூத்தவளோட மொபைல்ல இருந்து வரக்கூடிய ரிங்டோனோட சவுண்ட் தான். போனை கையில எடுக்கிற சமயம் நிறைய பட்டாம்பூச்சிக இந்த பக்கம் பறந்து வரதா அவ கவனிக்கிறா. வேலை செய்யாம ஒரு படகு, இவளோட படகு நின்னுச்சுல, திடுதிப்புன்னு ஒரு செகண்ட் பார்த்தா படகும் மொபைலும் காணாம போச்சுல. அவளோட டைம்ல எனக்கு இப்ப வந்துட்டா போல. அந்த பக்கம் பேசுறது எதுவும் சரியா இவளுக்கு கேட்கல. ஏதோ நான் இங்க இருக்கிறேன் வந்து காப்பாத்துங்க அப்படின்றப்ப சொல்லி இருக்கிறா. எவ்வளவு மேட்டர் அந்த பக்கம் கேட்டதோ போய் சேர்ந்ததோ தெரியல. எனக்கு உதவி தேவைன்னு ஒரு சத்தம் அவளுக்கு கேட்கும். உடனே என்ன பண்றான்னா தன்னோட டைம்ல என்ன மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த படகுல ஒரு கயத்துல ஒரு மாதிரி கயிறை கட்டி அந்த கயிறை இவ சேர்த்து கட்டிக்கிட்டு அப்படியே உள்ள போறா. ஏன்னா டைம் டிராவல் ஆகி போனாலும் இவளோட டைம்ல என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கயிறு உதவியா இருக்கும்னு நினைக்கிறா. பார்த்தா கண்ணுக்கு தெரியாத ஒரு லேயர் அவ கடந்துட்டா. அப்ப அவ வேற காலத்துக்கு டைம் டிராவல் பண்ணிட்டான்னு அர்த்தம். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அங்கதான் சுத்தி திரியிறானா, அவனுக்கு அந்த கயிறு தெரியுதுங்க. என்ன ஒரு கயிறு புதுசா தெரியுதுன்னு அந்த கயிறை ஃபாலோ பண்ணி இவனும் போறான். பார்த்தா அந்த பக்கம் அவ ஒரு லேயரை கிராஸ் பண்ணி வேற காலத்துக்கு போயிட்டா. இவனும் ஒரு லேயரை கிராஸ் பண்ணி ஏதோ ஒரு டைம்லைனுக்கு வந்து சேர்ந்திருக்கான். காதுல ரத்தம் வருது. கயிறு இந்த பக்கம் முடிஞ்சிருதா. அந்த கயிறை ஒரு மரத்துல அவ கட்டி வச்சிட்டா. அவளுக்கும் கையில அந்த நடுக்க ஏற்படுது, வலிப்பு மாதிரி. கயரோட மறுமுனையில அவ இருக்கிறா. ஆனா கயரோட ஆரம்ப முனை இருக்குல்ல, படகு இருக்கிற அந்த ஆரம்ப முனை, அங்க நம்ம ஹீரோ வந்து சேர்ந்துட்டான் இந்த பக்கத்துல. அப்ப என்ன அர்த்தம்? மூத்தவளோட காலத்துக்கு நம்ம ஹீரோ டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கான்னு அர்த்தம். அந்த பக்கம் நம்ம மூத்தவளோ நம்ம ஹீரோவோட காலத்துக்கு டைம் டிராவல் பண்ணி இந்த பக்கம் வந்திருக்கிறா. அந்த பழைய ஆத்துல அடிச்சு வரப்பட்ட பொருட்கள் எல்லாம் கிடக்கும். அதுல ஒரு லைஃப் ஜாக்கெட் கிடக்குது. அதுல ஆனான்னு எழுதி இருக்குது. அதாவது தன் தங்கச்சியுடைய லைஃப் ஜாக்கெட் இது. இந்த டைம்லைன்ல அவ கண்டுபிடிக்கிறா. ஹீரோவோட டைம்லைன்ல நம்ம ஹீரோ மூத்தவளோட போட்டை ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்றான். அவளுக்கு ஒரு துடுப்பு படகு ஒண்ணு டேமேஜ் ஆகி கிடக்கும். அது கிடைக்குது. அதை எடுத்துட்டு அவ கிளம்புறா. இவன் அந்த படகை ஸ்டார்ட் பண்ணிட்டான். படகை எடுத்துட்டு இவன் கிளம்புறான். அந்த 4 ஏணு போட்ட ஒரு குட்டி பால் இருந்ததுல, நம்ம ஹீரோ வரும்போது நல்லா இருந்தது. ஆனா அது இப்போ பாலடைஞ்சு போய் கிடக்குது. அப்பதான் அவனுக்கு புரிய வருது, நாம நம்மளோட டைம் லைன்ல இல்ல, காலம் மாறி வந்துட்டோங்கிறத ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அதே சமயம் அந்த பக்கம் போலீஸ்காரங்க 2 பேர் வராங்க. போலீஸ்காரங்க வந்தவங்க இந்த படகு உன்னோடதா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஏதாவது ஐடி ப்ரூஃப் இருந்தா காட்டு பாப்போம் அப்படின்னு போலீஸ் கேட்க, பயந்துகிட்டு டப்புன்னு போட் எடுத்துட்டு அவன் வேகமா போறான். போலீஸ்காரங்களை விடாது வெட்டிக்கிட்டு வராங்க. போலீஸுக்கு ஏன் இவன் மேல சந்தேகம் வருதுன்னா, இந்த போட்ல தான் அந்த தங்கச்சி காணாம போனா. தங்கச்சியை இவ ஏதாவது பண்ணிருப்பானோன்னு நினைச்சுக்கிட்டு போலீஸ் இவனை சந்தேகப்படுது. ஆனா விதியோட விளையாட்டு தண்ணியோட அளவு கம்மியா இருந்ததுனால ஒரு மரத்துல மோதி அவன் அப்படியே பொத்துன்னு கீழே விழுகிறான். இங்க நம்ம மூத்தவ ஹீரோவோட காலத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறா. இவ வந்து சேர்ந்த காலம் 2005வது வருஷம். நம்ம ஹீரோவோட காலகட்டம் இது. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல டைம் டிராவல் பண்ணி இவ வந்திருக்கிறா. அதிர்ந்து போறா அதை தெரிஞ்சுக்கிட்டு. 2005 தான் நம்ம ஹீரோவோட காலகட்டம். அங்க வந்து சேர்ந்திருக்கிறது அந்த பொண்ணு. அடிபட்ட நிலைமையில நம்ம ஹீரோவை பிடிச்சு ஆம்புலன்ஸ் வண்டியில ஏத்துறாங்க. என்ன வருஷம் அங்க கேக்குறா. அங்க வருஷம் 2022. மறுபடியும் இவனுக்கு வலிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. காலம் மாறி வந்ததை புரிஞ்சுக்காம தான் தங்கச்சி ஆனாவ இவ இங்க தேடிக்கிட்டு இருக்கிறா 2005ல. ஆனா இவளோட காலகட்டம் எது? 2022வது வருஷத்தை சேர்ந்தவ இவ. கிட்டத்தட்ட 17 வருஷம் பின்னோக்கி வந்திருக்கிறா. அங்க ஒரு காரை கண்டுபிடிக்கிறா. அந்த கார்ல அந்த செயின் ஒண்ணு தொங்கும். அதை அவ நோட் பண்றா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க போலீஸ்காரங்க. அந்த போட்ல நீ எப்படி வந்த? அந்த போட்ல ஒரு சின்ன குழந்தை காணாம போயிருக்கா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேசினாலும் அதை அவங்க எல்லாம் புரிஞ்சுப்பாங்களா, ஒத்துப்பாங்களா? இப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை போய் ஹீரோ மாட்டணுமா? இங்க மூத்தவளோ அந்த காருக்குள்ள பின்பக்கத்து வழியா ஒரு ஜன்னலை திறந்து ஜன்னலோட ஃப்ரண்ட் ஜன்னலோட லாக்க திறந்து விட்டு அதுல உள்ள போய் பாக்குறா. அந்த செயினை தான் பாக்குறா. ஏன்னா கடைசியா இந்த செயின் அவ எங்க பாத்திருப்பானா, தான் தங்கச்சி ஆனா கிட்ட பாத்திருப்பா. காருக்கு சொந்தக்காரி என் காருக்குள்ள உனக்கு என்னடி வேலை அப்படின்னு அங்க இருந்து வரா. இந்த நெக்லஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு மூத்தவ கேக்குறா. அது ஏன் நெக்லஸ்? நெக்லஸ் கொடுன்னு இவ புடுங்க வந்தா. இது என் தங்கச்சியோடது, உனக்கு எப்படி வந்துச்சு சொல்லிவிட்டு மூத்தவ சண்டைக்கு போறா. இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது குழந்தை ஒண்ணு அங்க அழுதுகிட்டு இருக்குது. இப்ப தெரியுதா எவ்வளவு குழப்ப போறாங்கன்னு? இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. கதையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மூத்தவளோட அம்மா, உங்க அப்பா ஓடி போயிட்டான், இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருந்தது, அந்த பொண்ணு கூட நானு சண்டை போட்டு இருக்கிறேன், நாங்க அடிச்சுக்கிட்டோம், அதை நீ குழந்தையா இருக்கும்போது பார்த்து கதறி
அழுத இப்படி அவ சொல்லிருப்பாள்ல, அந்த சம்பவம் இப்ப தாங்க இப்படி தாங்க நடக்குது. இதுல கூத்து என்னன்னா, இந்த சம்பவத்துல குழந்தையா இருக்கிறத பத்தியா அவளும் மூத்தவதான். இந்த சம்பவத்துல அம்மாகாரி ஒருத்தி கூட சண்டை போடுறாள்ல, அதுவும் மூத்தவதான். இதெல்லாம் வெளியில இருந்து பாக்குற நமக்கே இவ்வளவு குழப்பமா இருக்குது. சம்பந்தப்பட்ட அந்த மூத்தவளுக்கு எப்படி இருக்கும்? இந்த நெக்லஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சொல்லுங்க சொல்லுங்கன்னு கத்த, இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்டோ, நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு, இது என் மாமியாரோட நெக்லஸ், என் மாமியார் பேரு ஆனா அப்படின்னு சொல்றாங்க. கீழே நிறைய காணாமல் போன நம்ம ஹீரோவோட போட்டோ போட்டு போஸ்டர் அங்க நிறைய கீழே கிடக்குது பாருங்க. இதுதான் என் புருஷன், என் புருஷனோட அம்மாவோட நெக்லஸ் இது, அந்த அம்மா பேரு ஆனான்னு சொன்னதும் இவ கீழே கிடக்குற அந்த போஸ்டரை கவனிக்கிறா. என் புருஷன் காணாம போயிட்டான், அவன் காணாம போறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்த நெக்லஸ் இதுன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் எடுத்து சொல்றா. இவள கீழே கிடக்குற அந்த போஸ்டர் எடுத்து பாக்குறா. போஸ்டரை பார்த்ததும் மூத்தவ ஷாக் ஆகுறா. அத பார்த்துட்டு, என் புருஷன் உனக்கு தெரியுமா, என் புருஷன் எங்க இருக்கிறான்னு உனக்கு தெரியுமான்னு கேர்ள் ஃப்ரெண்ட் விசாரிக்கிறா. குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். குழந்தை பேரு எல்லி. எல்லி ஒன்னும் பிரச்சனை இல்ல, அழுகாதன்னு அவங்க சமாதானப்படுத்துறாங்க. அவளுக்கு இன்னும் ஷாக். ஏன்னா அந்த எல்லிங்கிற பேரு நம்ம மூத்தவளோட பேரு. தான் தான் எதுக்க குழந்தையா இருக்கோங்கிறத அவ புரிஞ்சுக்கிறா. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல, அது வேற யாரும் இல்ல, நம்ம மூத்தவளோட அம்மா. நாம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்ல, அது வேற யாரும் இல்ல, அது நம்ம மூத்தவளோட அப்பா. காணாம போன அப்பா இறந்து போயிட்டதா சொல்லி இறப்பு சான்றிதழே வாங்கி இருக்கணும்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த காணாம போன அப்பா நம்ம ஹீரோ தான். ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டும் இந்த மூத்தவளோட அம்மாவும் ஒரே கேரக்டருங்கிறத இப்பதான் நாம புரிஞ்சுக்கிறோம். இதுல அடுத்த கூத்து என்ன தெரியுமா, நம்ம ஹீரோவோட அம்மாவோட பேரு ஆனா. ஆனா ஆனாங்கிறது மூத்தவளோட தங்கச்சியோட பேரு. ஆனா அந்த தங்கச்சியை தானே ஹீரோ காப்பாத்தி 1952 வருஷத்துல அணை கட்டிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல கொண்டு போய் இந்த குழந்தைய காப்பாத்துங்கன்னு கொண்டு ஒப்படைப்பாருல்ல, அந்த காலகட்டத்துக்கு போனதுனால தங்கச்சி ஆனா மூத்தவளோட பாட்டி ஆனா ஆயிட்டா. எப்படி இருக்கும் அவளுக்கு? தலையே வெடிச்சிடறாப்புல இருக்காது, தெரிச்சு ஓடுறாவ. ஐயோ, படம்னா இப்படி இல்லையா இருக்கணும், என்ன குழப்புறாங்க, அது ஒரு லாஜிக்கோட குழப்புறாங்க பாருங்க. அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த பக்கம் போலீஸ்காரங்க, சொல்லு தம்பி, இந்த குழந்தைய நீ என்ன பண்ண, உண்மையே சொல்லிரு, உன்னை நாங்க விட்டுருவோங்கிறாப்ல எல்லாம் சொல்லி கேட்டு பாக்குறாங்க. என்னால இதெல்லாம் விளக்க முடியாதுன்னு அவன் வருத்தப்படுறான். அதே சமயம் மழை ஜோரா பெய்ய ஆரம்பிக்குது, பவர் கட் ஆகுது. போச்சு, ஏன்னா தண்ணியோட அளவு கம்மியாகும் போது மட்டும்தான் அந்த டைம் டிராவல் சாத்தியமாகுது. அப்பதான் வலிப்பு வருது இவங்களுக்கு எல்லாம். இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, தண்ணியோட மட்டம் கூட ஆரம்பிக்கும். அப்ப அந்த டைம் டிராவல் எல்லாம் பண்ண முடியாது. அதை நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆகுறான். இது ஒரு ப்ரௌசிங் சென்டர். இந்த பக்கம் மூத்தவ வந்திருக்குது. முதல் 10 நிமிஷம் இன்டர்நெட் இலவசமா யூஸ் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு மேல போச்சுன்னா 1 மணி நேரத்துக்கு $10 ப்ரௌசிங் சென்டர் ஓனர் அம்மா சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு இவ உட்கார்றா. ஆகஸ்ட் 27 2005 டேட் போட்டிருக்குது, வருஷம் போட்டிருக்குது. அந்த காலகட்டத்துல அப்பதான் கூகுள் லைட்டா முளைச்சது. தான் தங்கச்சியோட பேரான ஆனாவை போட்டு சர்ச் பண்ணி பாக்குறா. நோ ரிசல்ட் ஃபவுண்ட், எந்த ரிசல்ட்டுமே இல்ல. ஏன்னா ஆனா பென்னட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணா. பென்னட்ங்கிறது ஆனாவோட அப்பாவோட பேரு. நம்ம மூத்தவளோட காலகட்டத்துல இருந்தாரே, பொண்ணை தொலைச்சார்ல அவரு, அந்த பேருக்கு பதிலா ஆனா லாங்னு நம்ம ஹீரோவோட குடும்ப பெயரை போட்டு சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது ரிசல்ட் கிடைக்குதுங்க. ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ஆத்துக்கு மேல இருந்த பாலத்துல அவ ஆக்சிடென்ட்ல ஆனாங்கிறவ இறந்து போயிட்டதா அந்த ஆர்டிகல் அவ படிக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவா அங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்ல ஜெயிலுக்கோ டிரான்ஸ்பர் பண்ணணுமா ஹாஸ்பிடல்ல இருந்து. சோ கைவிலங்க அவுக்குறாங்க. இங்க பார்த்தா தங்கச்சியோட டீடைல்ஸ் ஏதாவது கிடைக்குமே நெட்ல சர்ச் பண்ணா தங்கச்சி பாட்டி உருவத்துல இருக்கிறா. அவ கழுத்துல அதே நெக்லஸ் இருக்குது. ஓரளவு நம்ம ஹீரோயின் என்ன ஹீரோயின்ங்கிற நம்ம மூத்தவ என்ன நடக்குதுங்கிறத ஓரளவு புரிஞ்சுக்கிட்டா. பாத்ரூம் போகணும்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கிற அந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்ரூம் போறேன்னு சொல்லிவிட்டு கதவை சாத்தி அந்த பக்கம் வழியா அவன் ஓடியாரான், தப்பிச்சு போறான். இறந்து போனப்ப ஆனாவோட வயசு 55 போட்டிருக்குது இல்லையா அந்த நியூஸ் ஆர்டிகல்ல. இந்த வருஷத்துல இருந்து 55 கழிச்சிட்டு காணாம போகும்போது அந்த ஆனாங்கிற குழந்தையோட வயசு 8. அந்த 8 கூட்டும் போது 1950 அவன் அந்த டைம்லைன போய் சேர்ந்தால 1952 அந்த வருஷம் கிடைக்குது. அந்த வருஷத்துல அங்க இருந்தது ஒரே ஸ்கூல் தான் அந்த ஏரியால. அந்த ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்களோட போட்டோஸ் எல்லாம் நெட்ல இருக்கும் அந்த ஸ்கூலோட வெப்சைட்ல. அதையெல்லாம் இவ எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. மூத்தவ ஒரு குரூப் போட்டோ கிடைக்கும், அத பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறா. நம்ம ஹீரோ இருக்கிற அந்த டைம்லைன்ல நியூஸ்ல 3 நாளைக்கு முன்னாடி கேடோ ஆத்தங்கரையில ஆனா பென்னட்ங்கிற ஒரு குழந்தை காணாம போனதை பத்தி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து தான் தங்கச்சியோட முகத்தோட ஒத்து போறாப்ல அந்த குரூப் போட்டோல யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா இருக்காங்க. இந்த பக்கம் நியூஸ்ல காணாம போன அந்த ஆனா பென்னட்டோட போட்டோவையும் நியூஸ்ல போடுறாங்க. அத நம்ம ஹீரோ பார்த்ததும் புரிஞ்சுக்கிறாரு, இந்த குழந்தைய தான் காப்பாத்தி 1952 வருஷம் நாம போய் விட்டுட்டு வந்தோமேன்னு. அவ கழுத்துல இருக்கிற அந்த நெக்லஸையும் இப்பதான் இந்த பையன் கவனிக்கிறான். இந்த பக்கம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மூத்தவளுக்கு கண்ணீரே வருது. நம்ம ஹீரோ ஒளிஞ்சு அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் மூத்தவளோ ஒவ்வொரு வருஷமா கிளிக் பண்ணி தான் தங்கச்சி எப்படி எல்லாம் வளர்ந்த ஆளானா அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பாக்குறா. தான் தங்கச்சியோட வளர்ச்சி எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறா. அவ பட்டம் வாங்கும் போது அவ எடுத்த போட்டோ எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறா. தான் தங்கச்சி பட்டம் வாங்கும் போது எடுத்த போட்டோஸ். சோ 55 வயசுல அந்த பால விபத்துல இறந்து போனதான் தான் தங்கச்சின்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு அந்த ஆர்டிகல்லையே இறந்து போன அந்த ஆனாவோட ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஆனாவோட மலரும் நினைவுகள் இருக்கிற போட்டோஸ் எல்லாம் அந்த நியூஸ்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதையெல்லாம் எடுத்து இவ பாக்குறா. ஆனாவுக்கு கல்யாணம் ஆனப்ப எடுத்த போட்டோஸ், ஆனா டீச்சரா வேலை பார்க்கும் போது எடுத்த போட்டோஸ், அடுத்து
அடுத்து அந்த ஆனாவுக்கு நம்ம ஹீரோ குழந்தையா பிறந்திருப்பான்ல அந்த போட்டோ, அடுத்து நம்ம ஹீரோ டீனேஜ் பையனா தான் அம்மா ஆனா கூட எடுத்துக்கிட்ட போட்டோ, வளர்ந்த ஆளான ஹீரோவோட எடுத்துக்கிட்ட போட்டோ, இப்படி எல்லாத்தையும் பார்த்து அவ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான். இங்க நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிடல்ல சுத்தி திரியும் போது பெஞ்சமின் லாங்னு போட்டு ஒரு பேஷண்டோட பேர் போட்டிருக்குது. இந்த பேரு நம்ம ஹீரோவோட அப்பாவோட பேரு. உள்ள போய் பார்த்தா ஹீரோவோட அப்பா வயசாகி போய் கிடக்குறாரு. தான் அம்மாவோட அந்த ஆக்சிடென்ட் இயற்கையா நடந்தது இல்ல, வேற ஏதோ ஒண்ணு நடந்ததுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள் அப்பா கூட. அது நிஜங்கிறத இப்ப புரிய வைக்கிறான். நான் அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேங்கிறான். அந்த ஆத்தங்கரையில தண்ணி குறைஞ்ச பிறகு, தண்ணி இல்லாம தண்ணி கம்மியா இருக்கிற அந்த காலகட்டத்துல டைம் டிராவல் பண்ண முடியும். எப்பெல்லாம் தண்ணியோட அளவு குறையுதோ அப்பெல்லாம் டைம் டிராவல் சாத்தியமாகுது. அந்த மாதிரி டைம் டிராவல் ஆகி 1952க்கு போனவங்க தான் என்னோட அம்மா ஆனா. அதனாலதான் எப்பெல்லாம் அந்த தண்ணியோட அளவு குறையுதோ அப்பெல்லாம் அவங்களுக்கு அந்த வலிப்பு பிரச்சனை வந்தது. ஏன்னா அவங்க காலகட்டத்துல வாழாம வேற ஒரு காலகட்டத்துல வாழ்றதுனால அவங்களுக்கு அந்த வலிப்பு வந்ததுன்னு அம்மாவை சின்ன குழந்தைய நான் பார்த்தேன். ஒரு மரக்கட்டை குத்தி கஷ்டப்பட்டு கிடந்தா. நான் தான் என் கையால தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேருங்கன்னு காப்பாத்தினேன். ஆக்சிடென்ட்ல தண்ணிக்குள்ள மூழ்கி அம்மா சாகும்போது காப்பாத்த முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவன் அதே அம்மாவை சின்ன வயசுல இருக்கும்போது காப்பாத்திட்டோன்னு நினைச்சிட்டான் இல்லையா. இதனால இனி அந்த குற்ற உணர்ச்சி அவனை கொள்ளாது. இது ஒரு நல்ல விஷயம். இப்ப நான் என்னோட காலகட்டத்துக்கு போயாகணும். அதுவும் அந்த டைம் டிராவலுக்கான அந்த பீரியட் முடியறதுக்குள்ள இப்ப நான் நல்லா இருக்கிறேன். உங்களுக்கு கேக்குதா? நீங்க என்ன பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் என்னோட காலகட்டத்துக்கே திரும்ப வந்துருவேன், போய் சேர்ந்துருவேன். இது சத்தியம்னு சத்தியம் பண்ணிட்டு போலீஸ் அந்த பக்கம் வந்ததும் ஜன்னல் வழியா எகிரி குச்சிடுறான். ஃப்ரீ டைம் முடிஞ்சு போச்சு, கம்ப்யூட்டர்ல 10 நிமிஷம் ஃப்ரீ டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வருது. இங்க இருந்து தப்பிச்சு போலாமேன்னு யோசிக்கும் போது ஒரு கார் இந்த பக்கம் வருங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நிறுத்துங்கன்னு காரை நிறுத்துறான். பார்த்தா அந்த கார்ல இருக்கிறது நம்ம மூத்தவளோட வளர்ப்பு அப்பாவும் பெத்த அம்மாவும். அதாவது நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் அந்த காருக்குள்ள இருக்கிறா. அது தெரியாம அவங்களையே இறக்கி விட்டு அங்க இருந்து தப்பிச்சு போகணுமே முயற்சி பண்றான். அவளுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனவன் வயசு கூடாம அதே உருவத்துல தான் முன்னாடி வந்து நிக்கிறானேன்னு பிரம்ம பிடிச்சாப்ல அந்த கேர்ள் ஃபிரெண்ட் மூத்தவளோட அம்மா நிக்கிறா. அங்கிட்டு பேய் பிடிச்சாப்ல. இந்த பக்கம் மூத்தவளோ அந்த செயின் எடுத்து பையில போட்டுட்டு ப்ரௌசிங் சென்டரை விட்டு வெளியேறா. போர்டு போட்டிருக்கு. அந்த ஆத்து பக்கம் போறதுக்கு இன்னும் ஒரு 3/4 மைல் தூரம் தான். போனா ஆத்தங்கரைய புடிச்சிடலாம். போலீஸ் பின்னாடி படு வேகமா வட்டிக்கிட்டு வரானுங்க. மூத்தவளோ துடுப்பு போட்டு படகுல அந்த இடத்துக்கு வந்து சேர்றா. இவ கட்டி வச்ச அந்த கயிறு அங்கதான் இருக்குது. கயிறு கட்டி வச்சது ஒரு நல்ல ஐடியா. அது மூலமா தான் தன்னோட டைம் லைனுக்கு அவளால போய் சேர முடியும். இந்த பக்கம் ஹீரோவை மடக்கிறதுக்காக பின்னாடியும் போலீஸ், எதுக்கவும் போலீஸ். என்ன பண்ணணும் தெரியாம வண்டியை நிப்பாட்டிட்டு அப்ப அந்த புது பாலம் கட்டி முடிச்சிருப்பாங்க. பாலத்துக்கு மேலதான் அவர் இருக்கிறா. பாலத்துல இருந்து அந்த லேக்கு பக்கம் எகிரி குதிக்க போறான். வேணாம் தம்பின்னு போலீஸ்காரங்க கத்துவாங்க. கேட்காம அந்த தண்ணிக்குள்ள எகிரி குதிச்சிட்டான். கையில வேற கைவிலங்கு போடப்பட்டிருக்குது. இருந்தாலும் 2 கையும் சேர்த்து உதைச்சு காலால நீந்தி மேல வந்துட்டான். மூத்தவளோ கயிறை பிடிச்சு சரசரன்னு கண்ணுக்கு தெரியாத அந்த லேயர்களை கடந்து ஒரு முனப்பக்கம் போறா. அதே சமயம் 1950களில் கட்டின அந்த அணை அங்கங்க நிறைய சேதாரம் அடைஞ்சிருக்கும். அணையோட ஒரு கால் உடைஞ்சு தண்ணி வெள்ள மாதிரி அடிச்சு ஊத்துது. கயிறை பிடிச்சு வேகமா நம்ம மூத்தவ போய்கிட்டு இருக்கும்போது பேண்ட் பையில சொருகி இருந்த அந்த செயின் மரத்துல தொங்கிடுச்சுங்க. கீழே விழுந்துருச்சுங்க. இவ போறதுல அதை கவனிக்காம விறுவிறுன்னு போறா. அந்த பக்கம் அணையில இருந்து வெளியில வந்த அந்த தண்ணி இவனை சுருட்டி அப்படியே கீழே கொண்டு போய் ஒரு கல்லுல மோத வச்சிருச்சு. இந்த பக்கம் மூத்தவளோ ஒரு வழியா அந்த லேயர்களை கடந்து இந்த பக்கம் வந்து சேர்ந்தா. கல்லுல மோதுற நம்ம ஹீரோவோட பாடி இப்ப ஆத்துல அப்படியே மேல மிதக்குது. செத்துட்டானா உயிரோட இருக்கானான்னு தெரியல. நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் வந்துட்டா. ஆனா இங்க தண்ணி மட்டும் வேகமா உயர ஆரம்பிச்சதும் அந்த கால பயணத்துக்கு சாதகமான அந்த கண்ணுக்கு தெரியாத லேயர் அது கட்டாயிடுதுங்க. இவ கட்டி வச்ச அந்த கயிறும் கட்டாயிடுது. தன்னோட டைம் எனக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டா. போட்ல ஆனா எலி யாராவது இருக்கீங்களான்னு கத்திக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். மூத்தவளையும் இளையவளையும் தேடிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். யாரு? வளர்ப்பு தகப்பன் தான். மூத்தவ அவங்களுக்கு கிடைச்சிட்டா. என்னமா உன் கண்ணுல கீரலா இருக்கே அப்படின்னு கேட்டா அது பெரிய கதை, அதை விடுங்க. தங்கச்சி என்னாச்சுன்னு மூத்தவ விசாரிக்கிறா. அதை ஏமா கேக்குற? ஹாஸ்பிடல் பக்கம் வந்தோம். ஹாஸ்பிடல்ல திடீர்னு ஒருத்தன் கைவிலங்கோட எங்களை கீழே இறக்கி விட்டு எங்க வண்டியவே எடுத்துட்டு ஓடிட்டான். உங்க அம்மா அவனை பார்த்துட்டு பாக்குறதுக்கு சாட்சாத் உங்க அப்ப மாதிரியே இருக்கிறதா புலம்பிக்கிட்டே இருக்கிறா. உன்னை பெத்த அப்பன் பேர் என்னது? பாரிஸா? அவன மாதிரியே இருக்கிறதா புலம்பிட்டு இருக்கா. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ள விழுந்து அடிபட்டு அவன் செத்து போயிட்டான். என்னப்பா நடந்தது சொல்லுப்பா அப்படின்னு மூத்தவ கிட்ட வளர்ப்பு தகப்பன் கேக்குறான். இங்க ஏதோ ஒண்ணு நடக்குது, என்னென்னமோ நடக்குதுன்னு சொல்ல வந்தவ இதையெல்லாம் சொன்னா இவரால புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. நீங்க எப்பவுமே என் குடும்பம் இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா நீங்களும் என் குடும்பம் தான், என் ரத்தம் தாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறாப்ல மூத்தவ பேசுறா. ஆனா மூலமா நீங்க எனக்கு சொந்தங்கிறா. ஏன்னா இந்த வளர்ப்பு தகப்பனோட பொண்ணு ஆனாவோட பேத்தி தான் இந்த மூத்தவ. சோ அந்த வகையில சொந்தம் தானே, அதைத்தான் இன்டைரக்டா சொல்லி காட்டுற போல. நீங்க பயப்படவே வேண்டாம், தங்கச்சி எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா, கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்றா. அப்புறம் ஒரு வழியா கரைக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க.
தான் அம்மாவை பாக்குறதுக்காக மூத்தவ வர வந்தா நியூஸ்ல தண்ணிக்குள்ள விழுந்து இறந்து போன நம்ம ஹீரோவோட போட்டோவை போட்டு இவர் யாரு என்னங்கறதே தெரியல, ஆனா இவருக்கும் காணாம போன அந்த ஆனாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுதுன்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய இவன் தான் ஏதாவது பண்ணிருப்பானோங்கிற அப்பல பேசிட்டு இருக்காங்க. அம்மா அப்படியே மிரண்டு போய் நியூஸையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. தன்னோட புருஷனோட போட்டோவையே பாத்துட்டு இருக்காங்க. மூத்தவ 17 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனார், ஓடி போயிட்டாருன்னு சொன்னீங்கல்ல, அது இவர்தான் மூத்தவ தான் கன்ஃபார்ம் பண்றா. அவரு ஒன்ன தேடி அவரோட காலகட்டத்துக்கு வரணும்னு முயற்சி பண்ணி தான் இறந்து போயிட்டதா சொல்றா. அப்புறம் இவ ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தால, ஆனா 1952ல ஸ்கூல்ல படிக்கும் போது எடுத்த குரூப் போட்டோ, அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து தான் அம்மா கிட்ட காட்டி, தங்கச்சி 1952ல தான் வாழ்க்கையை நல்லபடியா வாழ்ந்து முடிச்சிட்டா, என்னோட அப்பா உன்னை விட்டு ஓடி போகல, என் தங்கச்சி உன்னை விட்டு ஓடி போகல, ஆனா விதி வேற வேற காலகட்டத்துக்கு அவங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னு எடுத்து சொல்றா. அப்பதான் இந்த அம்மாவுக்கு இன்னொன்னு உரைக்குது. ஒரு நாள் ரோட்ல வச்சு ஒரு பொண்ணு கூட இவங்க சண்டை போட்டு கண்ணத்தை கீறி விட்டாங்க. தன்னோட சக்காலத்தியா இருக்கும்னு இவங்க நினைச்சாங்க. அந்த கீரலை இப்ப அவங்க கவனிக்கிறாங்க. அப்போ தான் சண்டை போட்டது தான் மகளோட தானாங்கிறத அதுவும் அவங்களுக்கு புரியுது. ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் அடிச்சுப்பாங்கல்ல, இன்னைக்கு ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரை கட்டி பிடிச்சு கதறி கதறி அழுகிறாங்க. பாப்பா மிரட்டி விட்டாங்கடா டோய். உண்மையிலேயே இந்த படத்தோட டைரக்டருக்கு கோயிலே கட்டி கும்பிடலாம் தான். ஒர்த்து மஸ்ட் வாட்ச்.